Good morning, everyone. Okay. So first of all, I want to appreciate you all. உங்க எல்லாரையும் நான் வந்து appreciate பண்றேன். Every day 8:30க்கு வரீங்க. That's really awesome. கன்சிஸ்டண்டா ஷோ அப் பண்றீங்க. ஸோ திஸ் இஸ் த சைன் ஆஃப் லீடர்ஷிப். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சைன் ஆஃப் லீடர்ஷிப், சைன் ஆஃப் கமிட்மெண்ட்டு. ஸோ வின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஷோ அப் தான் பண்ணுவாங்க, அப்புறம் தான் வின் பண்ணுவாங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு பி வின்னர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட் அப்ரிசியேஷன் உங்கள் எல்லாருக்குமே என்னோட அப்ரிசியேஷன். ஸோ உங்களோட பிஸி மார்னிங்கில் யூ ஆர் டேக்கிங் டைம் ஃபார் யுவர் கோல்ஸ். கிரேட். யா. ஸோ நம்ம நேற்று என்ன டாபிக் பார்த்தோம்? யாரெல்லாம் நேற்று அட்டென்ட் பண்ணீங்க? வாட் டாபிக் டிட் வி see yesterday? Yeah, what topic did we see yesterday? யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணீங்க? ஓகே, கேலண்டர் பிளானிங் பார்த்தோம். அப்புறம் ஓகே, ஆஃப்லைன் ஆன்லைன் மீட்டிங் பார்த்தோம். ஓகே, ஸோ என்ன என்ன கிடைச்சது உங்களுக்கு நேற்று செஷன்லேருந்து? என்ன டேக்அவே? வாட் வாஸ் யுவர் பிக்கெஸ்ட் ஒன் டேக்அவே நேற்று நடந்த செஷன்லேருந்து? வாட் வாஸ் யுவர் பிக்கெஸ்ட் ஒன் டேக்அவே? என்ன ஒரு ரியலைசேஷன், என்ன உங்களுக்கு டேக்அவே? குயிக்கா சாட்ல போடுங்க. சும்மா ஷார்ட்டா போடுங்க போதும். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங். எக்ஸலண்ட் ரூபா. யா, அது ரொம்ப முக்கியம். மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே. யா, சி சாக்ரிஃபைஸுங்கிறது நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் யூ டு சாக்ரிஃபைஸ். அது நீங்கள் சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக பண்ணணும்ல நான் சொல்லலை. ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் என்னோட மெயின் எய்ம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் வந்து சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த ஃபோக்கஸ்க்கு, உங்கள் கோலுக்கு, உங்கள் பிஸ்னஸ்க்கு ஃபோக்கஸ்க்கு எதுவுமே நமக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. ஓகே. ஓகே, எஸ், ஹீரோ ப்ராடக்ட்ஸ். That's super, Suganya. This is the action-based feedback. Fantastic. அதாவது நான் என்ன டேக்அவே உங்களுக்கு அப்படின்னா, நான் இதை பண்ணிட்டேன், நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அதுதான் ஆக்ஷன். சும்மா இது சொல்லிக் குடுத்தீங்க, அது சொல்லிக் குடுத்தீங்கன்னு நீங்க சொல்றதுல எனக்கு எதுவுமே கிடையாது. நீங்க சொல்லிக் குடுத்தீங்க, பட் என்னோட டேக்அவே என்ன? நான் இத பண்ணிட்டேன், இத நான் பண்ண போறேன், இத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த டெசிஷன் எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா? நான் இத ஆக்ஷன்ஸ் எடுக்க போறேன், எடுத்துட்டேன். அந்த மாரி அதுதான் வேணும். நீங்க எல்லாரும் என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணீங்க. இல்ல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க. அதுதான் வேணும் எனக்கு. நான் கேலண்டர் எழுதி பிளான் பண்ணிட்டேன் மேம். மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மேம். எழுதிட்டேன் மேம். நான் பாருங்க ஓமரான் ஸ்கேல் அந்த பாடி அனாலிசிஸ் மெஷின் ஆர்டர் போட்டேன் மேம். சரி, தட் இஸ் வாட் இஸ் நீடட். யா, ஃபென்டாஸ்டிக் லாவண்யா. இது இன்னும் அடுத்த லெவல். சூப்பர். யா, வெரி குட் கவிதா. ஒன் ரெக்ரூட்மெண்ட் டன் ஃபார் நோவேஜ் ப்ராடக்ட். தட் இஸ் எக்ஸலண்ட். சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு பார்க்க போகிற செஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரியும், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தெரியும், எல்லாமே தெரியும் நமக்கு. பட் நம்ம வந்து பிஸ்னஸில் க்ரோ ஆக முடியாது. இது ரெண்டும் தெரிஞ்சு வைக்கிறதுனால, நீங்கள் எல்லா மீட்டிங் போய் அட்டென்ட் பண்ணுறதுனால, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வைக்கிறதுனால மட்டும் க்ரோ ஆக முடியாது. ஓகே, க்ரோ ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டாக் டு பீப்புள், யூ ஹாவ் டு இன்வைட் தெம் ஃபார் அ ப்ரெசன்டேஷன், யூ ஹாவ் டு கெட் அ எஸ் ஆர் நோ. 3 விஷயம். புரியுதுங்களா? நீங்க பீப்புள கண்டுபிடிக்கணும், பீப்புள் கிட்ட பேசணும், அவங்கள இன்வைட் பண்ணணும், அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன்ஸ் குடுக்கணும். எய்தர் யூ கிவ் ஆர் யுவர் லீடர் கிவ்.
அங்கே எஸ் ஆர் நோ வாங்கணும். டு ஆல் அக்ரி வித் மீ? இது கரெக்டா? growth இங்கே தான் இருக்கு. எல்லா மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்றதுல இல்ல growth. ஒண்ணுமே தெரியாத சமயத்துல ஃபர்ஸ்ட் மந்த் ஜாயினிங் மந்த்ல ஒரு ட்ரைனிங் கூட அட்டென்ட் பண்ணாம தான் நான் மேனேஜர் லெவல் கம்ப்ளீட் பண்ணேன். பிகாஸ் ஐ டுக் ஆக்ஷன்ஸ். எதுக்குமே நான் நோ சொல்லலை. லீடர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என்னோட ஸ்பான்சரு ஃபுல் ஸ்கின் கேர் செட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும், யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு க்ரீம் மட்டும் கொடுங்க, ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் கொடுங்கன்னு நான் கேட்கல. நான் அவங்க சொன்ன செட் அப்படியே என்னோட ஸ்கின்னுக்கு வாங்கினேன். செட்டு எப்போ வாங்கினோ அன்னைக்கு தான் எனக்கு குட் டைம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செட்டாக வாங்கினனால தான் செட்டாக யூஸ் பண்ண முடிஞ்சுது. அது ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சுது. ஸோ இம்மிடியட்டாக என்னோட வீட்டில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. நான் இம்மிடியட்டாக ஐ அரேஞ்ச் மீட்டிங். ஐ டென்ட் சே நோ. ஓகே, எப்படி இன்வைட் பண்ணணும்னு தெரியல. கேட்டேன், சொன்னாங்க நேம் பேங்க் எழுதுங்க, இன்வைட் உடனே அதை பண்ணேன். ஐ டென்ட் ஹாவ் அ செகண்ட் கொஸ்டின் அட் ஆல் பிகாஸ் ஐ வாண்டட் இட். ஓகே, ஸோ வந்து எனக்கு வேணும், சரி நான் பண்ணணும், ஏதோ ஒன்று செய்யணும். எது சொன்னாலும் ஓகே, ஆக்ஷன்ஸை இம்மிடியட்டாக எடுக்கணும். யோசிக்காமல் ப்ரொகாஸ்டினேட் பண்ணாமல் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செஷன்ஸ் நான் பிளான் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அதில் ரிசல்ட் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? வை நாட் டூ மல்டிபிள் செஷன்ஸ்? ஒரு வாரத்துக்கு 2 செஷன் 3 செஷன். ஐ ஸ்டார்டட் பிளானிங் செஷன்ஸ் அண்ட் அதே விஷயத்தை திரும்ப 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 செய்கிறோம். மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறோம், இன்வைட் பண்ணுறோம், ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்குறோம், எஸ் ஆர் நோ வாங்குகிறோம். அடுத்த மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்குறோம், எஸ் ஆர் நோ வாங்குகிறோம், ஆர்டர்ஸை போடுறோம், ரெக்ரூட் பண்ணுறோம், கஸ்டமர்ஸை க்ரியேட் பண்ணுறோம். திஸ் வாஸ் தி ப்ராசஸ். இன்னும் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இதே தான். ஏன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் வேணால் மாறி இருக்கலாம். புரியுதா? ஸோ வாட் கிவ்ஸ் யூ மணி? வாட் இஸ் த மணி மேக்கிங் ஆக்டிவிட்டி? இஸ் ஃபிக்ஸிங் அ மீட்டிங். நேற்று தான் அதை பற்றி பார்த்தோம். எதுக்காக மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணாமல் கல்யாண தேதி குறிக்காமல் கல்யாணம் நடக்காது. அந்த மாதிரி தான். ஓகே, தேதி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். டேட்டு டைம் எல்லாம் கிளியராக ஃபிக்ஸ் பண்ணணும். எங்கே எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸ் வந்து யூ நீட் டு ஹாவ் அ மீட்டிங். ஆரிஃப்ளேம்ஸ் ஆர்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே, ஸோ ஆர்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா L1 L2 L3 L4 L5 இப்படி எல்லாம் இருக்கும் மீட்டிங் லெவல்ஸ் வந்துட்டு. ஸோ L1 மீட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L1 மீட்டிங்னா 1-to-1 பண்ணுறது தான் L1 ப்ரெசன்டேஷன். நோட் பண்ணிக்கோங்க, எப்பவுமே 1-to-1 நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது தான் லெவல் 1. ஓகே, ஸோ 1-to-many. 1-to-manyங்கிறது ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 5 people 10 people ஒரு 20 people, இந்த மாதிரி ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம பண்ணுறது தான் L2 மீட்டிங். ஓகே, ஸோ சார்பிஓ படி L1ஓட ஃப்ரீக்வன்சி எத்தனை இருக்கணும்? ஸோ L1ஓட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கணும்னா ஒரு நாளைக்கு மினிமம் 3 L1 இருக்கணும். ஃபாஸ்ட் க்ரோத் வேணும்னா. இல்லை எனக்கு வந்து ஸ்லோ க்ரோத் போதும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 L1ஆவது எவ்ரிடே இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு ப்ரெசன்டேஷனாவது நம்ம கொடுக்கணும். கிளியர்? அட்லீஸ்ட் 3 ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்கணும், 3 L1 பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு L1ஆவது பண்ணணும் ஃப்ரீக்வன்சி. இது நீங்கள் 5 பண்ணலாம், 10 பண்ணலாம், எவ்வளோ வேணால் பண்ணலாம். யூ கேன் டூ இட். ஒரு L1 ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் தான், நாட் மோர் தேன் தட். ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு. ஓகே, மேபி ஒரு 1/2 hour எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு 1 hour எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு நம்ம ஆன்லைனில் கொடுக்கலாம், ஆஃப்லைனில் கொடுக்கலாம், எவ்வளோ வேணால் கொடுக்கலாமே. 8 கொடுக்கலாம், 10 கொடுக்கலாம். 1/2 hour கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய கொடுக்கலாம். புரியுதா? ஸோ L1ஓட ஃப்ரீக்வன்சி ரொம்ப முக்கியம். L1னா 1-to-1 ப்ரெசன்டேஷன். நீங்கள் ஒருத்தருக்கு டைரெக்டாக புரியுதா? இது புரியுதா உங்களுக்கு? L1ங்கிறது கான்செப்ட். இப்போ அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சிம்பிளிஃபை பண்ணி அது புரிஞ்சுக்கிறதுக்காக L1 L2 L3ன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது பேசிக்கலி 1-to-1 ப்ரெசன்டேஷன். புரியுதா? I want to answer in the chat option. Are you clear about L1? Guys, இதெல்லாமே ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணுறவங்க இல்லை அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறவங்க தான் க்ரோ ஆவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா L2. ஸோ L2 வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம், ஐ வில் ஷேர் த ஸ்க்ரீன்.
Okay. So do you see my whiteboard? என்னோட whiteboard தெரியுதா? கிளியரா? ஓகே. ஸோ இதுதான். ஸோ சார்பியோ படி வந்து பார்த்தீங்கன்னா L1. ஓகே. L1. ஓகே. L1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 3 L1 வந்து பண்ணீங்கன்னா, 3 1-to-1 பிரசன்டேஷன் நம்ம பண்ணணும். நம்ம க்ரோ ஆறதுக்காக. ஓகே. ஸோ இந்த L1ல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிராக்டிகலாவே சொல்றேனே. பிராக்டிகலா சொன்னா தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா கன்ஃப்யூஸ் ஆயிடும். இது வந்து ரொம்ப தியரிட்டிக்கலா போயிடும் உங்களுக்கு. 1 செகண்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இருக்கேன். லீலா இஸ் தேர். ஓகே. ஸோ லீலா வந்து என்ன பண்றா? ஆரிஃப்ளேம்ல ஜாயின் பண்றா. ஜாயின் பண்ண உடனே நேம் பேங்க் எழுதுறா. ஏன்னா எடுத்த உடனே என்கிட்ட லீட்ஸ் இல்ல. என்கிட்ட லீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு நேம் பேங்க் தான் இருக்கு. ஓகே. ஸோ லீலா கூட வேண்டாம். நம்ம வந்து இங்க ஜெயா இருக்காங்க, இல்ல கவிதா இருக்காங்க. கவிதாவ எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ கவிதா வந்து பார்த்தீங்கன்னா, ஆரிஃப்ளேம் ஜாயின் பண்றாங்க. நேம் பேங்க் எழுதுறாங்க. ஓகே. ஸோ நேம் பேங்க் எழுதுறாங்க. இங்க யார் எழுதுறது? கைஸ் ப்ளீஸ் டோன்ட் ரைட். ஓகே. ஸோ கவிதா வந்து நேம் பேங்க் எழுதுறாங்க. ஸோ நேம் பேங்க் எழுதி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட அவங்க பேசுறாங்க, இன்வைட் பண்றாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, L1 பிரசன்டேஷனுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவிதாவோட ஃப்ரெண்ட் வந்து கிருத்திகான்னு வச்சுக்கலாம். ஸோ கிருத்திகா கிட்ட அவங்க பேசுறாங்க. ஓகே. கிருத்திகா மேபி அவங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம். ஓகே. ஸோ கிருத்திகா வந்து நோன் கான்டாக்ட். ஓகேவா? நோன் கான்டாக்ட் கிட்ட எப்படி பேசணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பேசும்போது ரொம்ப முக்கியம் வந்து இட்ஸ் நாட் வாட் யூ ஸ்பீக். இட் இஸ் ஆல்வேஸ் ஹவ் யூ ஸ்பீக். அப்படின்னா என்ன? நான் என்ன பேசுறேங்கிறத விட அதை எப்படி பேசுறேங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இது கிளியரா உங்களுக்கு? யா? இது கிளியரா உங்களுக்கு? இப்போ நான் 2 விதமா பேசி காட்டுறேன். ஓகே. ஸோ கவிதா வந்து கிருத்திகாக்கு கால் பண்றாங்க. கிருத்திகா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரிஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு பிசினஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் கிருத்திகா. நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. உங்களுக்கு இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும் கிருத்திகா. இது நீங்க நல்லா பண்ணலாம். நல்லா ஆன் பண்ணலாம். நல்ல ப்ராடக்ட், நல்ல கம்பெனி. நீங்க நாளைக்கு அந்த மீட்டிங் வந்து கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும். நீங்க ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு நான் எல்லா சப்போர்ட் நான் பண்ணி தரேன். ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்வைட். ஓகே. இதுதான் யூசுவலா எல்லாருமே பண்ணுவாங்க. எஸ் ஆர் நோ? கரெக்ட்டா? இப்படி தானே பேசுவீங்க இல்லையா? ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல. நானும் இப்படி தான் பேசினேன் ஃபர்ஸ்ட்டு. இந்த மாரி கன்வின்சிங்கா பேசுவோம் பீப்பிள் கிட்ட வந்துட்டு. அதோட வந்து ஒரு பெரிய எனர்ஜி கிடையாது. பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பேசினதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம வந்து ஒரு டெஸ்பரேட்டா, ஒரு நீடியா வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ இது யாருக்காவது இம்ப்ரெஸ் ஆச்சா? டிட் யூ கெட் இம்ப்ரெஸ்ட்? இந்த மாரி இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு இம்ப்ரெஸ்ட் ஆச்சா? ஓகே. என்ன தோணுது? ஓகே இவங்க ஏதோ தேவையில்லாத வேலை பண்றாங்க. எதுக்கோ கூப்பிடுறாங்க. யா யாரெல்லாம் வருவீங்க இந்த மாரி மீட்டிங்க்கு? நான் கூப்பிட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? இந்த இந்த மாரி உங்கள எல்லாம் கிருத்திகா நீங்க தான் கிருத்திகான்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் தான் கவிதா. நான் இன்வைட் பண்ணிட்டேன். ஸோ வாட் வில் யூ ஆன்சர்? வருவீங்களா மீட்டிங்க்கு? வில் யூ கம்? மீட்டிங் ஓகேப்பா. உடனே லிங்க் குடுங்க. நான் உடனே வரேன். உங்க கால்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். தயவுசெய்து குடுங்க. நீங்க எப்ப கால் பண்ணுவீங்கன்னு நான் காத்துட்டு இருந்தேன். ம். பார்க்கலாம்ப்பா. டைம் இருந்தா அட்டெண்ட் பண்றேன். ஓகே. அவ்வளோதான். இல்ல என்ன 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 சொல்றீங்க? என்ன இது ஒண்ணும் புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்வைட் வந்துட்டு ஒரு கேட்சியா இல்ல. பட் ஆனா, இட் இஸ் இதே கன்டென்ட் தான் இன்வைட்க்கு தான் மீட்டிங்க்கு தான். கரெக்ட் ஸ்ரீ. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத வந்து எப்படி நம்ம இட் இஸ் நாட் வாட் யூ ஸ்பீக். இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப நம்ம என்ன பேசுறோங்கிறது மேட்டர் கிடையாது. எப்படி பேசுறோங்கிறது தான் மேட்டர். ஸோ அதே கிருத்திகாக்கு நான் கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட எனர்ஜி, எக்ஸைட்மென்ட் அப்படியே வயித்துல பட்டர்ஃப்ளை இருக்கணும். நான் கால் பண்றதுக்கு முன்னாடி கண்ண மூடிட்டு என்னோட ட்ரீம் என்ன? நான் வந்து மாசம் ஒரு ரூ. 50,000 சம்பாதிக்கிறத விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன். அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது அப்படியே. ரூ. 50,000 செக் வந்து என்னோட அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆகுது. ஆரிஃப்ளேம்லேருந்து என்னோட அக்கவுண்ட்க்கு வந்து கிரெடிட் ஆகுது. அப்படியே எப்படி ஃபீலிங் எப்படி இருக்கும்? பாசிட்டிவா? ஹவ் வில் யூ ஃபீல்? எல்லாரும் கண்ண மூடி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கும் அந்த எனர்ஜி?
நோ, நோ. அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல கவிதா. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. நமக்கு வந்து நெறைய பேர்கிட்ட பேசணும். ஒரு ஆள் கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இட்ஸ் நாட் ஹவ் யூ ஸ்பீக். எக்ஸைட்டடா இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரீம் நெனச்சுக்கணும். ஸோ ஆல்வேஸ் த தம்ப் ரூல். ஓகே. ஒருத்தர இன்வைட் பண்ணும்போது, நீங்க வந்து நெறைய பேசக்கூடாது. யா எத்தன நேரம் எவ்வளோ பேர் வந்து 1/2 அன் ஹவர், 1 ஹவர் பேசுவீங்க? ஹவ் மெனி ஆஃப் யூ வில் ஸ்பீக் 1/2 அன் ஹவர், 1 ஹவர்? யா ஈவன் 15 மினிட்ஸ். ஃபிஃப்ட் இன்வைட் பண்ணணும்னா 5 நிமிஷம் தான். யூ ஷுட் நாட் டேக் மச் டைம். ஓகே. ஸோ இன்வைட் பண்ணணும்னா 5 மினிட்ஸ் தான் பேசணும். டைமர் வச்சுக்கணும். அதுக்கு மேல பேசக்கூடாது. உங்க கையில வந்து ஒரு 100 பத்திரிக்கை இருக்கு. 100 பத்திரிக்கை குடுத்து உங்கள ஒரு நாள்ல இன்வைட் பண்ண சொல்றாங்க அப்டின்னா, நீங்க போய் உட்கார்ந்து ஒருத்தர் வீட்டுக்கும் போய் உட்கார்ந்து 1 ஹவர் பேசுவீங்களா? வாட் வில் யூ டூ? என்ன பண்ணுவீங்க? பத்திரிக்கை எப்படி நோட்டீஸ் போடுற மாரி போட்டு போவீங்க. இல்லையா? எஸ் ஆர் நோ? ஸோ அந்த அர்ஜென்சில தான் நீங்க பேசணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் தம்ப் ரூல் வந்து மேம் என்கிட்ட 100 இன்வைட் இல்லையே மேம். நான் அதனால ஒருத்தர்கிட்ட நெறைய நேரம் பேசட்டுமா? நோ. 5 மினிட்ஸ்க்கு மேல யார்கிட்டயும் பேசக்கூடாது. அந்த 5 மினிட்ஸும் எப்படி பேசணுங்கிறது இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டூ திங்க் அபவுட் யுவர் ட்ரீம். பேசுறதுக்கு முன்னாடி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் நமக்குள்ள. நம்ம வார்த்தையெல்லாம் எங்கேருந்து வருது? நமக்குள்ள இருந்து தானே வருது. அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் தான் அவங்கள இம்பாக்ட் பண்ணும். அந்த எனர்ஜி, அந்த ஆரா, அந்த ஃப்ரீக்வன்சி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனர்ஜி ஃபீல் பண்ணுவீங்களா? மத்தவங்களோட எனர்ஜி பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்காங்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியுமா? ஹியூமன் பீயிங்ஸ் தான். நம்மனால ஈஸியா ஃபீல் பண்ண முடியும். எஸ் ஆர் நோ? நம்மளால ஃபீல் பண்ண முடியும்ல? பாசிட்டிவ் எனர்ஜி வருதா? இங்கேருந்து நெகட்டிவ் எனர்ஜி வருதா? யா? வீட்ல நடந்த சண்டையும், அதுக்கு முன்னாடி வாங்கின 10 நோவும், ஒருத்தங்க குவிட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட போய் பேசினா, நீங்க என்ன பேசினாலும், எப்படி பேசினாலும் அங்க ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க போய் வேற யார்ட்டயாவது எஸ் சொல்லுவாங்க. அவங்க எஸ் சொல்றதுக்கு தான் ரெடியா இருப்பாங்க. பட் ஆனா உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. புரியுதா? இட்ஸ் ஹவ் யூ ஸ்பீக். ஸோ இம்மிடியட்டா ஒருத்தர்கிட்ட பேசும்போது குயிக்கா பேசணும். அர்ஜென்ட்டா கையில 100 இன்விடேஷன் இருந்தா எப்படி பேசுவோம்? ஆ ஃபோன் பண்றோம். "ஹாய் கிருத்திகா எப்படி இருக்கீங்க? ஸோ முக்கியமான விஷயத்துக்காக உங்களுக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான். இட்ஸ் வெரி அர்ஜென்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் யூ. ஸோ ஆர் யூ ஃப்ரீ டு டாக் நவ்?" என்னடா இவ இவ்ளோ அவசர அவசரமா கால் பண்றாளே! 2 நிமிஷம் தானே சொல்றா. அவங்க முக்கியமான வேலையிலே இருந்தாலுமே, ஒன்லி 2 மினிட்ஸ் அப்படின்னு நம்மளே அவசரமா இருக்கோம். அந்த இடத்துல நாமளே அவசரமா இருக்கோம். ஓகே. அதனால அவங்க அவங்க முக்கியமான வேலையிலே இருந்தாலும் அவங்களுக்கு கியூரியஸ் ஆயிடும். என்ன இவ இவ்ளோ பீடிகை போடுறா? என்ன சொல்றா? கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா? மாட்டாங்களா? கேட்பாங்களா? மாட்டாங்களா? கேட்பீங்களா? மாட்டீங்களா? சொல்லுப்பா என்ன சொல்லு? அப்படின்னு கேட்பீங்களா? மாட்டீங்களா? யா? ஸோ அந்த எக்ஸைட்மென்ட், அந்த ரியல் எக்ஸைட்மென்ட் டிராமா மாரி இருக்கக்கூடாது பேசுறதெல்லாம். ஓகே. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப நேச்சுரலா இருக்கணும். அதுக்கு நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். ரோல் பிளே நெறைய பண்ணுங்க. உங்க டீமோட, உங்க ஃப்ரெண்ட்ஸோட, உங்க ஃபேமிலியோடலாம் நெறைய ரோல் பிளே அதாவது பேசி பார்க்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ அப்பதான் வரும் அது. ஸோ அந்த எனர்ஜி, எக்ஸைட்மென்ட்டோட கிருத்திகாவுக்கு வந்து நான் வந்து கால் பண்றேன். "கிருத்திகா என்ன சொல்லு? என்ன இவ்ளோ அவசரமா கால் பண்ணியிருக்கன்னா?" "சி உனக்கு என்ன பத்தி நான்" அவங்க அவங்க என்னோட ஃப்ரெண்ட் இல்லையா? அவங்களுக்கு என்ன பத்தி தெரியும். ஸோ உனக்கு என்ன பத்தி தெரியும். ஸோ நான் கண்டிப்பா என்னோட என்னோட ட்ரீம் வந்து உனக்கு இத்தன நாள் தெரியுமா? தெரியாதான்னு தெரியல. என்னோட ட்ரீம்ங்கிறது நான் என்னோட சொந்த வீடு கட்டணும். ஓகே. ஸோ நான் வந்து என்னோட சொந்த வீடு கட்டணும். அதுக்கு எனக்கு மந்த்லி மினிமம் 1,00,000 இன்கம் வேணும். இதுதான் என்னோட கோல். ஸோ நான் போயிட்டு இருந்த ஒரு டீச்சர் வேலையில எனக்கு அது கிடைக்காது. இன்னைக்கு வந்து வேலையும் இல்லாம நான் வீட்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணணும் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ இது வந்துட்டு நான் என்னோட ஃப்ரெண்ட் நீ என்னோட லைஃப்ல எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பெர்சன். ஓகே. ஸோ உனக்கும் என்ன மாரி ட்ரீம்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே. பெரிய ஆம்பிஷன்ஸ், ட்ரீம்ஸ் இருக்குன்னு நம்புறேன். ஸோ நான் இந்த பிசினஸ பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் மீட்டிங், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் எவ்ரி டே 12:15க்கு நடக்குது. ஸோ நான் நாளைக்கு செஷனுக்கு என்கிட்ட 5 லிங்க் இருக்கு. நாளைக்கு நடக்கிற செஷனுக்கு என்கிட்ட 5 லிங்க் இருக்கு. நான் இன்வைட் பண்ணா நீ வருவியா? எப்படி? இதுதான் ரொம்ப முக்கியம். நான் இன்வைட் பண்ணா நீ வருவியா? நான் இன்வைட்டே பண்ணல இன்னும். பட் நான் இன்வைட் பண்ணா நீ வருவியா? புரியுதா? நீ கண்டிப்பா வா. நான் உனக்கு ஒரு லிங்க் தரேன். இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இன்வைட் பண்ணா நீ வருவியா? இந்த இன்வைட்டுக்கு நீங்க கிருத்திகாவா இருந்தா என்ன சொல்வீங்க?
நீ வந்தாலும் பரவால்ல, வரலினாலும் பரவால்ல. ஐ டோன்ட் மைண்ட். பட் நீ வர அப்டின்னா, நான் உனக்காக ஒரு லிங்க் எடுத்து வைப்பேன். இல்லைன்னா, ஐ ஹேவ் மோர் பீப்பிள் டூ டாக். ஐ வில் மூவ் ஆன். இப்படிதான் இருக்கணும் குளோசிங். எப்படி? ஹவ் மெனி ஆஃப் யூ வில் கம்? எத்தன பேர் வருவீங்க? எத்தன பேர் லிங்க் குடுன்னு சொல்லுவீங்க? நீ கண்டிப்பா வருவேன்னா சொல்லு, நான் தரேன். இல்லைன்னா 5 லிங்க் தான் இருக்கு. நான் வேற யாருக்காவது குடுப்பேன். யூ ஆர் கிரியேட்டிங் அ ஸ்கார்சிட்டி. அவங்களுக்கு ஒரு ஃபோமோ இருக்கும். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்கும். எத்தன பேர் கிவ் மீ லிங்க்ன்னு சொல்லுவீங்க? ம். ஸோ, இப்ப இந்த இந்த இன்வைட்ல வந்து நீங்க ரியலா சொல்லுங்க. வருவீங்களா? மாட்டீங்களா? இல்ல இதுக்கு ஏதாவது நோ சொல்வீங்கனாலும் சொல்லுங்க. அத நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தரேன். எனக்கு டைம் இல்ல. ஓகே கிருத்திகா. அவங்க எஸ்ன்னு சொல்ட்டாங்க. ஓகே ஃபைன். கிவ் மீ a வாட்ஸ்அப். உனக்கு நான் வாட்ஸ்அப்ல அந்த லிங்க் சென்ட் பண்றேன். நாளைக்கு மறக்காம 12:10க்கு லாகின் பண்ணிடு. ஓகேவா? ஸோ யூ வில் நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன டக்குன்னு வச்சுட்டு மூவ் ஆன் ஆயிடணும். நீங்க வெட்டியா ஃப்ரீயாவே இருந்தாலும் இப்படிதான் பண்ணணும். ஒரு நாளைக்கு இந்த ஒரு லீடு தான் இருக்கு பேசுறதுக்கு அப்படின்னாலும் இப்படிதான் பேசணும். ஸோ திஸ் இஸ் இது பின்னாடி நெறைய சயின்ஸ் இருக்கு. இது பின்னாடி நெறைய விஷயங்கள் சைக்காலஜி இருக்கு. இது பின்னாடி நெறைய ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா என்ன? எனக்கு புரியல. கிளியர்? ஸோ டு யூ திங்க் திஸ் இஸ் எஃபெக்டிவ்? ஸோ யாராவது 2 பேர் இங்க ரோல் ப்ளே பண்ணி காட்ட முடியுமா இதே மாதிரி? கேன் சம்படி டூ அ ரோல் ப்ளே? ஆர் நான் ஒரு ரோல் ப்ளே ஃபர்ஸ்ட் பண்ணி காட்டுறேன். நீங்க அத வந்து டூப்ளிகேட் பண்ணணும். ரெடியா? ரெடியா? யார் என் கூட ரோல் ப்ளேக்கு வரீங்க? அதெல்லாம் இப்ப பேசவே கூடாது. நான் வொர்க்ன்னே சொல்லல. நீங்க நீங்க பேசுறதுல இருந்து தான் கேள்வியே உதிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ, அதுல இருந்து தான் கேள்வி வரும். நீங்க உங்களுக்கு தப்பான கேள்வி வருதுன்னா, நீங்க தப்பான விஷயத்த பேசுறீங்கன்னு அர்த்தம். தப்பா பேசுறீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் பேசினதுல என்ன கேள்வி வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க உங்களுக்கு வர கேள்விய விடுங்க. இப்ப நான் உங்கள இன்வைட் பண்ணதுல நீங்க என்ன கேள்வி என்ட்ட கேட்பீங்க? கேள்வி கேட்க டைம் இருக்குமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அங்க? வர்றீங்களா? வரலையா? இதுதான் மேட்ரு. ஓகே ஃபைன். நோ ப்ராப்ளம். பாய். அவ்வளோதான். கேட்டு சொல்லட்டும். இது ஒரு சின்ன ஒரு மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு சொல்றேன். சார் நான் சொன்னது நோன் பெர்சன் கிட்ட தான் இப்ப நான் பேசியிருக்கேன். இது வந்து அன்னோன் பெர்சன் கிட்ட நம்ம இந்த மாரி பேசக்கூடாது. இப்ப நான் தெரிஞ்ச நேம் பேங்க் எழுதி ஃப்ரெண்ட் கிட்டயோ, ஃபேமிலி சிஸ்டர் கிட்டயோ, ஃபேமிலி மெம்பர்ஸ், நோன் பீப்பிள் நம்மள பத்தி நல்லா தெரிஞ்ச பீப்பிள இன்வைட் பண்றது தான் இப்ப நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். புரியுதா? கைஸ் நான் உங்களோட கான்செப்ட்டுக்கே இன்னும் வரல. நீங்க எப்படி பேசுனீங்கங்கிறது எனக்கு தெரியாது. யார்கிட்ட பேசுனீங்கன்னு தெரியாது. என்ன என்ன மேட்டர் பேசுனீங்க? எந்த எனர்ஜில பேசுனீங்க? உங்களுக்கு வர அப்ஜெக்ஷன்ஸ் பூராமே நீங்க பேசின கன்டென்ட்ல இருந்து தான் வரும். யா? புரியுதா? ஓகே. ஸோ யார் என்னோட ரோல் பிளேன்னு போடுங்க. நான் உங்கள அன்மியூட் பண்றேன். என் கூட யார் நீங்க வந்து இப்போ ரோல் ப்ளே பண்ண ரெடியா இருக்க? இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சீக்கிரம் பண்ணா தான் வி கேன் மூவ் ஆன். இல்லைன்னா லேட் ஆயிட்டே இருக்கும். இல்ல ரோல் ப்ளே வேண்டான்னா, நீங்களே பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா? கைஸ் டோன்ட் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப நெறைய இன்வைட்ஸ் இருக்கு. நெறைய விதமான வே இருக்கு. நீங்க எல்லாமே நெறைய கேள்விகளோட தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப நான் சொல்லிக் குடுத்த விஷயத்த, இந்த ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு, இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு கான்செப்ட்ட இதே மாரி பேசினா, உங்களுக்கு அப்ஜெக்ஷனே இல்லாம எஸ் வருமா? வராதா? இப்ப சொல்லிக் குடுத்த விஷயத்த கத்துக்கணும். இத தெளிவா கத்துக்கணும். இத தெளிவா பிராக்டிஸ் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கணும். அடுத்த கான்செப்ட்க்கு போயிட்டு அடுத்த விஷயத்த நீங்க யோசிக்கவே வேண்டாம். ஒரு ஸ்கில் இருந்தா போதும். ஒரு பேட்டிங்க பிராக்டிஸ் பண்ணி தான் சச்சின் டெண்டுல்கர் மாஸ்டர் பேட்ஸ்மேன்னு வந்து அவர் வந்து பெரிய ஒரு செலிபிரிட்டி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னைக்கு. ஒரே ஒரு ஸ்கில் தான். ஒரு பேட்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் தான். அத எத்தன லட்சம் தடவ அவங்க பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க வந்து சக்சஸ் ஆக போறாங்க. இந்த ஒரு இன்வைட்ட வச்சு, இந்த ஒரு ஸ்கிரிப்ட்ட வச்சு நீங்க இத 1000 பேர்கிட்ட அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் வரும்.
புரியுதா? ஸோ டோன்ட் ஜம்ப் த கன். ஸோ அடுத்த விஷயத்துக்கு கொஸ்டினுக்கு இப்ப போகாதீங்க. என்ன சொல்லிக் குடுக்குறேனோ அத ஃபர்ஸ்ட்டு கத்துக்கோங்க. ஓகே? ஓகே. ஸோ கவிதாவே வராங்க. ஸோ கவிதா? யாஹ்! Hey ma'am, இப்ப good morning. இப்ப நீங்க தான் வந்து கவிதா, நான் லீலா. ஓகேவா? ஸோ நீங்க வந்து சாரி நீங்க கவிதா, நான் லீலா. நீங்க என்ன வந்து நான் வந்து உங்க சிஸ்டர்ன்னு வச்சுக்கலாம். இல்ல உங்க ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். இப்ப நான் சொல்லிக் குடுத்த இன்வைட்ட எப்படி இன்வைட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்கள இன்வைட் பண்ணி காட்டுறேன். அதே மாரி நீங்க என்ன இன்வைட் பண்ணணும். Oh, okay. ஓகேவா? ஓகே. ஸோ Okay. நான் உங்களுக்கு கவிதா கால் பண்றேன். ஓகே. ஸோ நீங்க என்னோட ஃப்ரெண்ட். ஓகே ஆர் சிஸ்டர் ஏதோ ஒண்ணு. ஸோ ஹாய் கவிதா. என்ன பண்ணிட்டு இருக்க? பிஸியா? சொல்லுங்கப்பா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொல்லுங்க. கொஞ்சம் வேலையா தான் இருக்கேன். வேலையா தான் இருக்கீங்க. நானும் ரொம்ப அர்ஜென்ட்ல தான் உனக்கு கால் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட். எனக்கு 2 மினிட்ஸ் இருந்தா போதும் உன்னோட டைமு. ஸோ ஐ அம் சூப்பர் பிஸி. ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் ஐ வாண்ட் டூ ஷேர் வித் யூ. ஓகே. ஸோ வந்து உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். ஸோ நான் வந்து ஒரு வீட்லருந்து ஒரு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டே இருந்தேன். ஸோ ஜாபுக்கு போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஆம்பிஷன் வந்து ரொம்ப முக்கியம். வந்து என்னோட ஆம்பிஷன் வந்து மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு 1,00,000 இன்கமாவது வீட்லருந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோல். ஏன்னா, அப்பதான் நான் என்னோட சொந்த வீடு கட்ட முடியும். உனக்கு என்னோட ஆம்பிஷன் தெரியுமான்னு தெரியாது. பட் ஐ வாண்ட் டூ ஷேர் திஸ் வித் யூ. ஸோ அதுக்காக ஐ ஃபவுண்ட் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அத பத்தின ஒரு பிரசன்டேஷன் வந்து நாளைக்கு மத்தியானம் 12:00 நடக்குது. ஸோ என்னோட லைஃப்ல முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் வந்து அத இன்வைட் பண்ணி அவங்களும் அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் உன்ன அந்த ஈவென்ட்க்கு அந்த செஷனுக்கு ஒரு Zoom வெபினார் தான். அந்த செஷனுக்கு நான் இன்வைட் பண்ணா நீ வருவியா? நாளைக்கா? நாளைக்கு எத்தனை மணிக்கு இருக்கும்? 12:15. 12:15னா கொஞ்சம் கஷ்டமாச்சே. நான் ஓகே. கொஞ்சம் ஸோ வெளியில போறேன். எவ்ரி வரேன்ட்டு. எவ்ரி மண்டே டூ ஃப்ரைடே 12:15க்கு இருக்கு. ஏன்னா என்கிட்ட ஒரு 5 லிங்க் தான் இருக்கு. நீ வர்ற அப்படின்னா உனக்கு நான் தரேன். ஓகே. ஒரு 1/2 அன் ஹவர் டூ 45 மினிட்ஸ் பிரசன்டேஷன் தான் இருக்கும். நீ வரேன்னா நான் லிங்க் உனக்கு தரேன். இல்லைன்னா ஐ கிவ் இட் டு சம்படி எல்ஸ். மண்டே டு ஃப்ரைடே இருக்கு. ஸோ என்னைக்கு நீ அவைலபிளா இருப்பேன்னு சொல்லு. அன்னைக்கு என்கிட்ட கேளு. நான் உனக்கு லிங்க் தரேன். நாளைக்கு வர ஓகே. முடியலன்னா நீ டெல் மீ என்ன நாளைக்கு வர முடியாது. கஷ்டம். ஓகே. நான் வேணா 2 டேஸ்க்கு அப்புறம் சொல்லட்டுமா? ஏன்னா நான் இப்ப 2 டேஸா ரொம்ப பிஸியா இருக்கேன். ஓகே. So, ஸோ வெளியில உனக்கு போற வேணும் வேலை இருக்கு. அப்படின்னா நீ யூ கம் அண்ட் கான்டாக்ட் மீ பிகாஸ் ஐ ஹவ் மோர் பீப்புள் டு கான்டாக்ட். இப்போ எனக்கு டைம் இல்ல. ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் டெஃபினெட்லி கான்டாக்ட் மீ. ஓகே. டேக் கேர். பை. ஆ, ஓகே. தட்ஸ் இட். இதுல எனக்கு நோ ஃபீலிங்ஸ். ஏன்னா நான் இன்வைட் பண்ணல. நான் இன்வைட்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் உங்களுக்கு லிங்கே எதுவுமே குடுக்குறேன்னு கூட சொல்லல நான். நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ பாரு. நீ வந்து பாருன்னு நான் அவங்கள கன்வின்ஸே பண்ணல. அவங்க என்ன சொன்னாங்க, "எனக்கு வேணும்னா நான் வரேன்." ஃபைன். நீங்க வேணும்னா வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அன்னையிலருந்து நம்மள வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. எஸ் ஆர் நோ? ஸோ அதே நேரத்துல வந்து பீப்பிள்க்கு வந்து அந்த கியூரியாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இவங்க என்னமோ பண்றாங்க. நம்ம இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ சிலர் எஸ்ப்பா, ஓகே ஃபைன் என்னன்னு சொல்லு நான் வந்து பார்க்குறேன். ஓ! ட்ரீமா? ஆம்பிஷனா? இப்படியெல்லாம் யோசிப்பாங்க பீப்பிள். ஓகே 1,00,000 ஏர்ன் பண்றதுக்காக வொர்க் பண்றாளா? வீடு கட்டுறதுக்காக வொர்க் பண்றாளா? ஸோ இங்க நான் ஆரிஃப்ளேம் பேசல. நான் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசல. கம்பெனி பத்தி பேசல. அந்த தேவையில்லாத எந்த கொஸ்டின்ஸும் அங்க வராது. என்ன கம்பெனி? என்ன ஜாபு? என்ன சேலரி? இது ஆம்பேவா? இது வந்து ஆரிஃப்ளேமா? இது வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் பண்ணணுமா? இந்த மாரி நெறைய ஆன்சர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அங்க வராது. இப்ப இந்த இடத்துல எந்த கொஸ்டின் வரும்னு நெனைக்கிறீங்க? ஏன்னா எனக்குமே டைம் இல்ல. நானுமே அர்ஜென்சியா பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா உடனே வரப்போறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் டைம் இல்ல அப்டின்னாலும், அவங்க எப்ப வேணுமோ உண்மையாவே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்க வருவாங்க. நம்ம போய் ஃபாலோ அப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ கிளியரா? ஆர் யூ கிளியர்? இங்க ஓகே. இங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் வருமா? உங்க டைம் வேஸ்ட் ஆகுமா? இதுவே உங்ககிட்ட ஒரு 1 ஹவர் நீங்க பேசுறீங்க. பேசினாலும் அவங்க இதே தான் ஆன்சர் சொல்லப் போறாங்க. எனக்கு நாளைக்கு ரொம்ப பிஸி நானு. நான் 2 நாள் கழிச்சு சொல்றேன்னு சொல்லப் போறாங்க. உங்க 1 ஹவர் ஸ்பீச்க்கு அப்புறம். ஸோ ஆர் யூ சேவிங் யுவர் எனர்ஜி? புரியுதா இந்த இடத்துல? இங்க கவிதா வந்து லிங்க் வாங்கல. பட் இருந்தாலும் எனக்கு எந்த லாஸுமே கிடையாது. 5 நிமிஷம் தான். என்னோட எனர்ஜி வேஸ்ட் இல்ல. என்னோட டைம் வேஸ்ட் இல்ல. யா என்னோட போஸ்டர், என்னோட அந்த என்ன சொல்றது? என்னோட நான் பண்ண வேலை வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே பெருமையா தான் இருக்கு. நான் யார்கிட்டயும் பெக் பண்ணல. யார்கிட்டயும் நான் வந்து அவங்களுக்கு நான் ஆஃபர் பண்றேன். அவங்களுக்கு நான் வந்து குடுக்குறேன். அந்த அந்த போஸ்டர்ல தான் நான் இருக்கேன் இல்லையா?
புரியுதா? இத்தன விஷயம் இருக்கு. ஸோ, இப்ப என்னோட ஸ்பீச் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல நான் வந்து என்னோட அர்ஜென்சியே சொல்றேன். எடுத்த உடனே அவங்களுக்கு அந்த அர்ஜென்சி சொல்றேன். அது ரொம்ப முக்கியம். எனக்கு டைம் இல்ல. 2 மினிட்ஸ் தான் இருக்கு. நீ உனக்கு டைம் இருக்கா கேட்கறதுக்கு? ஐ அம் ரியலி எக்ஸைட்டட். ரொம்ப முக்கியமான விஷயம். நீ என்னோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு பெர்சன். ஸோ, உன்கிட்ட இத ஷேர் பண்ணணும்னு நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ, தீஸ் ஆர் ஆல் எமோஷனல் டச் பாயிண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பத்தி சொல்றேன். என்னோட ஆம்பிஷன் என்னங்கிறத சொல்றேன். அப்போ ஸோ அவங்களுக்கு என்ன பத்தி என்ன ஒரு மதிப்பு வரும்? ஓகே, லீலா இஸ் ஒர்க்கிங் ஃபார் சம் பிக்கர் பர்பஸ் இன் ஹர் லைஃப். லீலா வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு கோல்க்காக, ஒரு பர்பஸ்க்காக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு கோல் இருந்ததுன்னா, வெல் ஓகே அத நானும் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே லீலா மாரி நானும் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. கோல் இல்லைனாலும் என் மேல ரெஸ்பெக்ட் வரும். அவங்க கிட்ட நான் ஒரு செல்லரா ப்ரொஜெக்ட் ஆக மாட்டேன். கரெக்ட்டா? நான் ஒரு செல்லராவோ, ஒரு சேசராவோ அவங்க மனசுல நான் பதிய மாட்டேன். ஸோ லீலா அவளோட ஆம்பிஷனுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கா. ஸோ அத வந்து என்கிட்ட குடுக்குறா. ஸோ இதுல எந்த விதமான பேட் ஃபீலிங்ஸும் நமக்கு வராது. புரியுதா? சோ மெனி திங்ஸ் ஆர் ஹியர். இந்த ஒரு இன்வைட்ல. ஓகே. இத நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒருத்தரும் ஒரு மாரி பண்ணுவாங்க. நமக்கு 10 பேர்கிட்ட பேசி 2 பேர் வந்து அட்டெண்ட் பண்ணா கூட போதும். தப்பில்ல. 2 பேர், 3 பேர் அட்டெண்ட் பண்ணா போதும். அந்த 7 பேர் நோ சொன்னா ஃபைன். புரியுதா? எஸ் மேம். ஓகே. சோ இப்ப நீங்க என்ன இன்வைட் பண்ணுங்க கவிதா. மேம் நேத்து இன்வைட் பண்ணி ஒருத்தர் கூட வரல மேம். என்ன? எல்லாரும் நேத்து ஹெல்த் செஷனுக்காக ஒரு 15 பேருக்கு இன்வைட் கொடுத்தேன் மேம். நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பண்றது தெரியல. ஸோ நான் வந்து ஐம் ஷெடியூலிங் மீட்டிங் ஆன் ஃப்ரைடே. ஸோ டூ அட்டெண்ட் வித்வுட் ஃபெயில் அப்படின்னு போட்டேன். எல்லாரும் தம்ஸ் அப் ஓகே ஷுவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் வாட் ஐ வந்து வாண்ட். இல்ல நீங்க 15 பேர்கிட்ட இன்வைட் பண்ணதெல்லாம் ஓகே. நீங்க வந்து இப்ப நான் சொன்ன விஷயங்கள பண்ணீங்களா? என்ன பண்ணீங்கங்கிறது தான் அங்க மேட்ரு. ஓகே. இப்ப நான் மேம் நான் சொல்லிக் குடுத்த விஷயத்த எனக்கு நீங்க அப்படியே பண்ணுங்க. இப்ப நான் உங்ககிட்ட பேசினத நீங்க என்கிட்ட அப்படியே பேசி காட்டுங்க. அதுதான் இப்ப நீங்க பண்ணணும். ஓகே மேம். இதுவரைக்கும் 100 பேர் கூட நோ சொல்லியிருக்கட்டும். 1000 பேர் கூட உங்களுக்கு நோ சொல்லியிருக்கட்டும். அடுத்த 1000 பேர் இருக்காங்கல்ல. ஷுவர் உலகத்துல மேம். மக்கள் தீர்ந்து போயிடுறாங்களா என்ன? இல்ல. அவங்க இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் என்னோட டீம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருந்து 99.9% அதர் பீப்புள் தான் என் டீம்ல. ம் 0.001% தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அதுவும் அவங்க எல்லாம் வந்து பெருசா வந்து என்ன சொல்றது பெரிய கான்ட்ரிபியூஷன் எல்லாம் பண்ணல. ஆனா நான் நிறைய ம் கத்துக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க தான் எனக்கு டெஸ்ட் ஆட்டு. புரியுதா? சோ கரெக்ட். அதனால அவங்க வந்தாலும் வரலைனாலும் வந்தா லக்கு. வரலையா? ஓகே ஃபைன். அடுத்த ஆளுங்க நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்த ஒரு 1 லேக் பீப்பிள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற ஆட்டிட்யூட் தான் எனக்கு இருக்கும் எப்பவுமே. ஸோ டோன்ட் சூப்பர் மேம். கிவ் யுவர் லைஃப் டு அதர் பீப்புள்ஸ் ஹேண்ட். அவங்க இல்ல உங்க லைஃப்ப டிசைட் பண்றது. நீங்க தான். அவங்க நோ ஓகே. சொல்ட்டாங்க, வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு என்னைக்குமே நீங்க நினைக்க கூடாது. ஓகே? எஸ் மேம். யாஹ்! சோ டு ஸ்பீக் டூ மீ. இப்ப நான் சொன்ன விஷயத்த அப்படியே என்ன இன்வைட் பண்ணுங்க. கால் பண்ணி. ஹாய் லீலா, ஹவ் ஆர் யூ? ஹாய் கவிதா. ஒரு நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? யா நல்லா இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமா? நான் ஒரு சின்ன விஷயம் நான் கொஞ்சம் உனக்கு கன்வே பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரீயா? ஆ சொல்லு சொல்லு. 2 மினிட்ஸ் தானே. நோ ப்ராப்ளம் சொல்லு. ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை. நான் நாளைக்கு ஒரு ஹெல்த் செஷன் கொடுக்க போறேன் ஹெல்த் கேர் பத்தி. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டேக்காக அவங்களோட ஹெல்த்துக்காக நான் வந்து 40+ இயர்ஸ் விமன்ஸ் கேருக்காக ஒரு செஷன் கொடுக்க போறேன். அதுக்கு நிறைய ஸ்லாட் இல்லை, ஒரு 5 ஸ்லாட்ஸ் மட்டும்தான் இதுதான் இருக்கு. மேட்ரு. நான் கரெக்ட் பண்றேன். நீங்க கரெக்ட்டா பேசுங்க. ஓகேவா? எஸ். ஓகே. சின்ன விஷயம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அது கிடையாது. திஸ் இஸ் நாட் அ ஸ்மால் திங். நான் ஒரு சின்ன விஷயத்துக்காக ஓகே கால் பண்றேங்கிறது இருக்கக்கூடாது. நான் ரொம்ப ஓகே. என்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. ஐ அம் சூப்பர் எக்ஸைட்டட். உங்க ட்ரீம்னு ம் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி தானே ம் அவங்க. உங்க ட்ரீம் என்னன்னு சொல்லுங்க. ஹூ இஸ் கவிதா? வை இஸ் கவிதா டூயிங் திஸ்? அவங்கள ம் இன்ஸ்பயர் பண்ணணும். ஓகே. ஓகே? ஸோ கவிதா யாரு? கவிதாவோட ட்ரீம் என்ன? ஆம், ஆம். லீலா, இது மாதிரி உனக்கு தெரியும் என்னோட ட்ரீம் வந்து எனக்கு ஒரு பெரிய வில்லா அண்ட் பிக் ஸ்டேஜ் ரெகக்னிஷன்ஸ். உனக்கே தெரியும் நான் ஐடில இருந்து ஏன் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அதை அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன். ஹோப் உனக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீ என்ன மாதிரி ஒரு ஐடில இருந்து ரிசைன் பண்ண ஆள் தானே. இருங்க, ஸோ இருங்க. அதனால கவிதா உனக்கும் நான் இப்போ கவிதா பேசி காட்டுறேன். அதே மாரி காப்பி பண்ணுங்க. பரவால்ல. இதெல்லாம் ஓகே தான். ஃபர்ஸ்ட் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரெசிவா பேசலாம்.
ஸோ ம். ஹாய் லீலா. இந்த மாதிரி வந்து ஐடி ஜாப் விட்டு எத்தனை நாள் ஆச்சு நீங்க ஐடி ஜாப் விட்டு? 10 இயர்ஸ் ஆயிடுச்சு மேம். எதுக்காக விட்டீங்க? பசங்களை பாத்துக்கணும், ஹெல்த் ஓகே. பாத்துக்கணும் தான். ஓகே, ஃபைன். ஸோ ஐடி கரியர்ல இருந்து நான் வெளியில வந்து 10 இயர்ஸ் ஆச்சு. ஸோ என்னோட ஃபேமிலியை பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும் தான் நான் வந்தேன். பட் ஆனா என்னோட கரியரை மிஸ் பண்ற ஃபீலிங் வந்து எனக்கு எப்பவுமே இருக்கு லீலா. ஸோ எனக்கு மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு 1 லேக் ஏர்ன் பண்ணணும், வீட்ல இருந்து குழந்தைங்கள பார்த்துட்டு ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருந்தேன். ஸோ எனக்கான எக்ஸைட்டிங்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். ஐ ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஐ எம் ஆன் த வே டு மை கோல்ஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு என்னோட லைஃப்ல முக்கியமான விஷயங்க பீப்புளுக்கு வந்து நான் அவங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ யூ ஆர் ஆல்சோ an ambitious பர்சன். உனக்கும் நிறைய கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் இருக்கும் தெரியும். ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு அச்சீவ் இட், ஓகே, உனக்கு வேணும், இது என்னன்னு பார்க்கணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சினா எவ்ரி டே மார்னிங் 12:15க்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரெசன்டேஷன் இருக்கு. ஸோ அதில் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் வந்து இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஓப்பன், ஓகே, உனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச அப்படின்னா இஃப் ஐ இன்வைட் யூ வில் யூ கம்? இது உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீ நினைச்சினா நான் கூப்பிட்டா நீ வருவியா? நான் லிங்க் கொடுத்தா நீ அட்டென்ட் பண்ணுவியா? ம். என்கிட்ட ஒரு ஒன்லி 5 லிங்க் தான் இருக்கு. ஓகே, என்கிட்ட வெறும் 5 லிங்க் தான் இருக்கு. ஸோ உனக்கு நாளைக்கு நீ வந்து நான் இன்வைட் பண்ணா நீ அட்டென்ட் பண்ணுவியா? இவ்வளவுதான். இப்படிதான் ம். இருக்கணும். ஸோ மேபி இது ஓகே. ப்ராக்டிஸ்ல வந்துரும் கவிதா. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம். ஆனா யா இந்த யா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும். எக்ஸைட்மெண்ட் இருக்கணும், அந்த எனர்ஜி கரெக்ட். இருக்கணும். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, முக்கியமான விஷயத்துக்காக நான் கால் பண்ணியிருக்கேன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ம். பாத்தீங்கன்னா உங்களோட கோல், உங்களோட உங்களோட ஆம்பிஷனை சொல்லும் போது அவங்க வாவ்னு நினைக்கணும் மனசுல. அந்த மாதிரி அதை சொல்லணும். ம். புரியுதுங்களா? இன்னும் கிளியரா சொல்லுங்க. நான் ஒரு 5 பெட்ரூம் வில்லா 10 சென்ட்ல கட்டணும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லுங்க. இல்ல 2 crore வொர்த் வில்லா கட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் ஒர்க் பண்ணி அப்படி பீப்பிள இன்ஸ்பைரிங், அது உண்மையான ட்ரீமா இருக்கணும். நீங்க பொய் சொல்ல கரெக்ட். வேண்டியதில்ல. உங்களோட ட்ரீம பெருசா நீங்க மத்தவங்க பெருமைப்படுற வாவ்ன்னு நினைக்கிற அளவுக்கு அது ட்ரூவா அதான் மேம் ஆக்சுவலா ட்ரீம். ஸோ அதனால அதை பத்தி பேசுவேன் சொல்லுங்க. கண்டிப்பா. அத பத்தியே பெருமை. ஒரு விஷயம் இருக்கு. எப்பவுமே பீப்பிள் வந்து யார காப்பி பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்னா, அவங்க யார பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்களோ அவங்கள தான் காப்பி பண்ணுவாங்க. நீங்க எஸ். அவங்கள இன்ஸ்பயர் பண்ணல, அந்த 1 மினிட்ல அவங்கள நீங்க இன்ஸ்பயர் பண்ணலன்னா, உங்கள அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்களோ, அத பண்ணணும்னு உங்களுக்கு தோணணும்னா, நீங்க அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும். ஓகே. புரியுதுங்களா? அந்த இன்ஸ்பிரேஷன கொண்டு வந்தா தான், ஓகே, வாவ்! இப்படியா? இப்ப எனக்குமே 2 கோடிக்கு வில்லா கட்டினா நல்லா இருக்குமே! நானுமே அச்சீவ் பண்ணலாம் போல இருக்கே! வந்து பார்க்கலாம், போலாமோ? அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். ம். உடனே அத அவங்களோட ட்ரீமோட கனெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட். புரியுதுங்களா? இதெல்லாம் சைக்காலஜி. ஓகே. ஸோ அப்ப அத நம்ம எதுக்கு சொல்றோம்னா, அவங்களுக்கு நான் எதுவும் பொருள் விக்கல. அவங்க நெனைப்பாங்க ஏதோ விக்கிறதுக்கு வந்திருக்கா போல இருக்குன்னு நெனைப்பாங்க. அந்த மாரிலாம் வந்து நெனைக்க விடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோங்கிறத சொல்லணும். நீங்க வெல்னஸ் பிரசன்டேஷன் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே. அது ஹெல்த் இன்வைட் வேற. அதுக்கு வேற மாரி இன்வைட் ம். பண்ணணும். ஹெல்த் ஓகே. பிரசன்டேஷன்ங்கிறது அது வேற மாரி இன்வைட் பண்ணணும். அது நீங்க உங்களோட ஹெல்த் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லணும். இந்த மாதிரி நான் இவ்வளோ ஓகே. கேஜி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உனக்கும் உன்னோட ஹெல்த் பார்த்துக்கணும், உன்னோட ஹெல்த் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, நாளைக்கு இத்தனை மணிக்கு இந்த வெபினார் இருக்கு. ஸோ நான் இன்வைட் பண்ணா நீ அட்டென்ட் பண்ணுவியா? என்கிட்ட 5 ஸ்லாட்ஸ் தான் இருக்கு. ஆ. புரியுதுங்களா? உங்க ஹெல்த் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இடத்துல சொல்லி அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும். ஓகே. ஓகே. அங்க பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பேசக்கூடாது. ஓகே. புரியுதுங்களா? ஸோ இப்ப இந்த ஆ. மாதிரி என்ன ட்ரை பண்ணுங்க, என்ன இன்வைட் பண்றதுக்கு அதே மாதிரி பேசி. ஹாய் லீலா. ஆம், ஆ, நான் வந்து ஒரு சாரி இல்ல டக்குனு பரவால்ல, வரலமா. பரவால்ல. தப்பா இருந்தாலும் பரவால்ல. பேசுங்க. ஆனா அந்த எக்ஸைட்மென்ட் எனர்ஜியோட கண்ண மூடிட்டு அப்படியே வந்து உங்க ஃப்ரெண்ட இன்வைட் பண்ற மாரி நெனச்சு இன்வைட் பண்ணுங்க. ஓகே. ஹாய் லீலா. உனக்கே தெரியும் என்னோட பிக் ட்ரீமே வந்து வில்லா வாங்குறது தான். ஸோ அதை நோக்கி தான் என்னோட ட்ரீம் ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு சூப்பர் டூப்பர் ஒர்க் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ நீயும் என்ன மாதிரி தான் ஆக்சுவலி ஐடில இருந்து வந்து இப்போ ஃபேமிலி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ உனக்கும் அது போல கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உனக்கும் நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே வந்து 12:15க்கு ஒரு மீட்டிங், ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின், அதை அட்டென்ட் பண்ண. என்கிட்ட 5 ஸ்லாட்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் கன்ஃபார்ம் மீ வெதர் யூ வுட் பி ஏபிள் டு அட்டெண்ட் ஆர் நாட். ஸோ ஐ வில் ஷேர் த லிங்க். ஓகே, தேங்க்யூ, பை. அட்டெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லாதீங்க அவங்கள. நான் இன்வைட் ஓகே, பண்ணா அட்டென்ட் நீ அட்டெண்ட் பண்ணுவியான்னு கேட்கணும். பண்ணுவியா? ஆ, ஓகே ஓகே.
ஓகே, ஐ எம் லுக்கிங் ஃபார் ambitious women. எப்படி கூட சொல்லலாம், ஐ எம் லுக்கிங் ஃபார் ambitious women ஃபார் மை டீம். என்னோட டீமுக்கு என்ன மாதிரி இருக்கக்கூடிய ambitious-ஆன லேடிஸை நான் தேடிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இஃப் யூ ஆர் தட் கைண்ட் ஆஃப் பர்சன், உனக்கு அம்பிஷன்ஸ் இருக்கு, ஏன்பா இப்படி இருக்கிறீங்க, யார் இது? ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ambitious like me, you can also, if I share the link, will you attend? புரியுதா? அங்க First, கொஸ்டின் கொடுக்கணும் அதாவது அவங்களுக்கு. see, கொஸ்டின் இது கொடுக்கணும். மாறும். இது அப்படியே இந்த ஸ்கிரிப்ட் நான் பேசுவேனா அப்படின்னா பேச மாட்டேன். ஏன்னா பீப்புளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும் அந்த இடத்துல. பட் ஆனா கான்செப்ட்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஹாய் சொல்லணும், எனர்ஜி இருக்கணும், எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட், முக்கியமான விஷயத்துக்காக கால் பண்ணிருக்கேன், ஒன்லி 2 minutes அப்படின்னு இருக்கணும். அந்த 2 minutes மறந்துட்டீங்க இப்போ. அந்த 2 minutes இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளை பத்தின ஒரு நம்ம ட்ரீம் குவிக்கா ஷேர் பண்ணணும். நம்ம எதுக்காக இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், வாட் ஐ ஃபவுண்ட் சம்திங் எக்ஸைட்டிங். ஸோ ஐ வாண்ட் டு இன்வைட் யூ பிகாஸ் யூ ஆர் இம்பார்ட்டன்ட் டு மீ. புரியுதுங்களா? ஸோ நீங்க வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். நான் வந்து ஐ வாண்ட் யூ டு கம் அண்ட் see this. ஸோ இஃப் ஐ இன்வைட் யூ, வில் யூ கம்? அவ்வளவுதான். வேற எதுவுமே அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நான் earn பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் எதுவுமே இப்ப சொல்லக்கூடாது. அப்ப உடனே அடுத்த கேள்வி என்ன வரும், நீ எவ்வளவு earn பண்ற? ஆமா. புரியுதுங்களா? நாம தான் அவங்களுக்கு கேள்விக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறோம் நம்ம ஸ்பீச்ல. எஸ் எஸ். ஓகே, நமக்கு வர தேவையில்லாத கேள்வி எல்லாம் நம்ம கொடுக்குற இன்புட்ல இருந்து தான். ஓகே, கரெக்ட். ஸோ ப்ராக்டிஸ் திஸ் எவ்ரி டே. இது ஒரு 10 பேர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேபி 100 பேர்கிட்ட மொக்கையா பேசுங்க, தப்பே கிடையாது கைஸ். ஒரு 100 பேர்கிட்ட போய் சொதப்பலா கூட பேசுங்க கவிதா, தட்ஸ் ஃபைன். நான் சொன்னேன்ல, டெஸ்ட் ஆட்ஸ் எல்லாமே பிகினிங்ல நம்ம பேசுறவங்க எல்லாம் டெஸ்ட் ஆட்ஸ் தான் நமக்கு. ஓகே, நம்ம பேசுற சொதப்பல்ல கூட அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிருப்பாங்க, நோ சொல்லிட்டு போயிருப்பாங்க. நம்ம தப்பா பேசுறதுல அதுல அவங்க தான் பாவம் இல்லையா, நம்ம பாவம் இல்ல. ஆமா. சோ ரியலி ட்ரீம் இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. பட் the way I speak, மேபி வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் இன்னும் அந்த அட்ராக்டிவா என்ன கேள்வி வருதோ, நீங்க பேசுனத ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாருங்க. அந்த 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 பேச்சு உங்ககிட்ட வந்து பேசினா நீங்களும் அதே கேள்விதான் கேட்பீங்க. நம்ம தேவையில்லாத இன்புட்ஸ், இந்த அவசரமா பேசுறதுலயே பீப்புள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறத அவாய்ட் பண்ணிடுவாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த வெபினார்ல இருக்கும். உன்னோட எல்லா டவுட்ஸ்க்கும் அங்க ஆன்சர் கிடைக்கும், வந்து பாரு. அவ்வளவுதான். டேக் கேர், பாய். ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். 2 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஐ கேட்ச் யூ லேட்டர். இஃப் எனிதிங் வாட்ஸ்அப் மீன்னு சொல்லிட்டு ஓடிடுங்க. புரியுதா? யா, பிராக்டிஸ் பண்ணுங்க கவிதா. இது நீங்க சரியா கிளியரா? இல்ல மேம், நானே பேசி பேசி பார்த்து என்னோடதுல நானே கரெக்ட் பண்றேன் மேம். சோ அதுதான் it will be better. அவுட்லைன் எழுதிக்கோங்க, எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போதே எனர்ஜி எக்ஸைட்மெண்டோட இருக்கணும் உங்க எனர்ஜி. அதுக்கப்புறம் 2 minutes இருக்கான்னு கேட்கணும். ஐ யூ 2 free? 2 minutes தான் என்னோட கால். ஐ கால்ட் யூ ஃபார் அன் இம்பார்ட்டன்ட் திங். சின்ன விஷயம்லாம் சொல்லக்கூடாது. இட்ஸ் a very important thing. ஐ கால்ட் யூ. ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் வை ஐ எம் டூயிங் திஸ். நான் என்னோட கோலுக்காக, என்னோட வீடு கட்டணும், என்னோட ட்ரீம்காக தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஃபவுண்ட் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐ வாண்ட் மை பீப்புள் டு கம் அண்ட் see and know about this. இட் மே பி ஃபார் யூ. இது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இட் மே பி ஃபார் யூ, இட் மே நாட் பி ஃபார் யூ. இது உங்களுக்கானதாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எனிதிங் இஸ் ஃபைன் ஃபார் மீ. நீங்க வந்து என்ன சொல்றது, இது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே. புரியுதா? அந்த இடத்துல நம்மளே அவங்கள ரிஜெக்ட் பண்றோம். நீ நோ சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. புரியுதா? அவங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். ஓகே, நோ சொன்னாலும் நம்மள பிரச்சனை இல்லை, நம்ம போய் அட்டென்ட் பண்ணலாம். they will be free to come and attend. அப்ப நம்மளோட போஸ்டர் அந்த இடத்துல நம்ம கெத்தும் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? சோ அந்த 1 minute இன்னைக்கு 1 minute ரீல்ல இன்னைக்கு வந்து உலகத்தையே புரட்டி போட்டுட்டு இருக்காங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு. இந்த 1 minute இன்வைட்ல நீங்க நினைச்சா எஃபெக்டிவான இன்விடேஷன்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா கொடுக்க முடியும். இட்ஸ் ஆல் அபவுட் டிசைட்ஸ் யுவர் கேரக்டர். அந்த 1 minuteல உங்க கேரக்டர் டிசைட் ஆகும். உங்களோட ஆட்டிடியூடு, நீங்க அவங்கள எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்றீங்க அப்படிங்கிறது டிசைட் ஆகும். the way you communicate, everything matters. புரியுதா? we are living in a 30-second world. இன்னைக்கு எல்லா லைஃபே அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் ஓடிட்டு இருக்குது, ரீல் மாதிரி தான் ஓடிட்டு இருக்குது எல்லாமே. So the shorter the invite, the effective the invite, the more practice you do, yeah, definitely வந்து you can pull together.
ஓகே, இது வந்து known பீப்புளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கோ அண்ட் அப்ளை திஸ் டு எவ்ரி ஒன். நோ வாங்குறத பத்தி வரி பண்ணாதீங்க. சும்மா பேசி பாருங்க, 1 minute தானே. யா, ஸோ கோ அண்ட் அப்ளை டு எவ்ரி ஒன் அண்ட் சி. known people, friends, family, everyone. ஓகே, ஸோ இது வந்து நீங்க நேர்ல பார்க்கும்போது பேசுனீங்கன்னா நிறைய கான்வர்சேஷன்ஸ் வந்து புல் ஆகும். நேர்ல பார்த்தாலும் பேசினாலும் ஓடிடணும். அடுத்த 1 minute கழிச்சு அவங்க முன்னாடி நிக்க கூடாது, நம்ம எஸ்கேப் ஆகி ஓடிடணும். யா, ஸோ டோன்ட் ரிலாக்ஸா லெஷராலாம் இன்விடேஷன் பண்ணாதீங்க. மணிக்கணக்கா உட்காந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிரசன்டேஷன் அங்கேயே கொடுக்காதீங்க. நீங்க 1 hour எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்வைட் பண்ணா அவங்களுக்கு உங்களை பார்த்து டயர்ட் ஆயிரும். ஐயோ, நான் ஜாயின் பண்ணா இதே மாதிரி தான் 1 hour நானும் பேசணும் அப்படிங்கிற பயம் வந்துடும் அவங்களுக்கு உங்களை பார்த்து. யூ வில் பி மேக்கிங் தெம் ஃபீல் அஃப்ரைட் அபவுட் த ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே பிடிச்சிருந்தாலும் இந்த ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்தா பயமா இருக்கும். புரியுதா? ஸோ நீங்க வந்து யூ ஹாவ் டு இன்ஸ்பயர் தெம் இன் எவ்ரி வே. கிளியர் மேம் அவங்க வந்து பேசும்போது இதென்ன ஆன்லைன் மார்க்கெட்டிங்கா, ஐயோ எனக்கு அது சரி வராது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்றாங்களா மேம்? நான் எதுவுமே சொல்லலையே. நீங்க என்ன, இது ரிஜெக்ஷன் வந்தப்ப நீங்க என்ன பேசுனீங்கங்கிறது எனக்கு தெரியணும். இப்படி ஓகே. பேசுறதுல அது வராது. ம். நீங்க என்ன பேசுனீங்களோ அதுக்குண்டான ரிஜெக்ஷன் வந்திருக்கும். ம். நீங்க நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணி பாருங்க. அதுல என்ன அப்ஜெக்ஷன்ஸ் வருதுன்னு வந்து சொல்லுங்க, நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தரேன். ஒரு ஓகே மேம். கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் வரும்ல. ஒரு ஆன்சர்ல இருந்து இன்னொரு கொஸ்டினும் பிறக்கும். ம். புரியுதுங்களா? உங்க ஆன்சர்ல இருந்து என்ன கொஸ்டின் பிறந்திருக்குங்கிறது தான் அங்க மேட்ரு. ஓகே. உங்களுக்கு வந்த கண்டிப்பா கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் நீங்க கொடுத்த கண்டென்ட்ல இருந்து தான் வரும். நீங்க என்ன பேசுறீங்களோ அதுல இருந்து தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஷூர் புரியுது மேம். ஸோ இட்ஸ் பெட்டர் டு எக்ஸ்பிளைன். அவங்களுக்கு ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளைன் பண்றதை விட ஜஸ்ட் வந்து இன்வைட் மட்டும் அர்ஜென்ட்டா பண்ணிட்டு அவங்க வந்து அட்டென்ட் பண்ணா தே வில் நோ பெட்டர் அண்ட் ஸோ தே வில் கான்டாக்ட் அஸ், நானும் வரேன் அப்படின்னு சொல்லி. அதுதான் மெத்தடே, அதுதான் மெயின். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க வந்து நீங்க யார் இங்க ஆரிஃப்ளேம்ல ரெக்ரூட்டர்? எதுக்கு இந்த ரெக்ரூட்டர்ங்கிற வேர்ட் இங்க யூஸ் பண்றாங்க? எந்த ரெக்ரூட்டராவது உங்களை இன்வைட் பண்ண அந்த ரெக்ரூட்மெண்ட் ஓப்பனிங் போட்ட இடத்துலயே எல்லாமே உங்களுக்கு இன்டர்வியூ ஃபுல்லா, ஜாப் ரோல் ஃபுல்லா, நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கிறது ஃபுல்லா வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த ஓப்பனிங் போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல சொல்லிடுவாங்களா? இல்ல மேம். ஃபர்ஸ்ட் போடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணுவாங்க. அதை அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. யார் இன்டர்வியூக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் டீடைல்ஸ் சொல்லுவாங்க. அதுல யாரு செலக்ட் ஆறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்க. நீங்க ஏன் எல்லா டீடைல்ஸும் முதல்ல சொல்றீங்க ஓப்பனிங் போடுற இடத்துலயே? இல்ல, அது என்னோட மிஸ்டேக். புரிஞ்சிருச்சு மேம். யா, தட்ஸ் இட். இது வெரி சிம்பிள் சைக்காலஜி தான். இது சிம்பிள், நமக்கு வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணாலே இது வந்து எந்த மாதிரி நம்ம பண்றோம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் பிகினர்ஸ் பண்ற மிஸ்டேக் தான். இப்ப நானும் இந்த மிஸ்டேக் நிறைய பண்ணியிருக்கேன். மிஸ்டேக்ஸ் பண்ணலாம், தப்பே, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுங்கன்னு தான் நானும் சொல்றேன். ஓகே, இந்த ஒரு இன்வைட்ட நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு இன்வைட்ல நீங்க கில்லாடி ஆனாலே போதும். நீங்க எத்தனையோ பேரை இன்வைட் பண்ணலாம். ஓகே, ஷூர் மேம். ஓகே, ஆல்வேஸ் ஸ்பீக் ஆர் சென்ட் அ வாய்ஸ் மெசேஜ். டெக்ஸ்ட் எல்லாம் இன்னைக்கு மதிக்கவே மாட்டாங்க. யா, உங்களுக்கு உண்மை எனர்ஜி எங்க கிடைக்கும்? டெக்ஸ்ட்ல எல்லாம் எனர்ஜி எல்லாம் தெரியாது. நோபடி, ப்ளீஸ் டோன்ட் யூஸ் டெக்ஸ்ட் மெசேஜஸ். யா, ஆடியோ கால் பண்ணி பேசுங்க, இல்ல வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. யா, மலையாளத்துல பேசுங்க. யா சரண்யா, யூ கேன் ஸ்பீக். தேங்க்யூ கவிதா. பிராக்டிஸ் பண்ணுங்க இத. ஓகே, ஷூர் மேம், ஷூர். ஆனா இதுல இருக்க இந்த எல்லா இன்கிரீடியன்ஸும் மிஸ் ஆகாம பாத்துக்கோங்க. யா, கண்டிப்பா மேம். யா சரண்யா, மலையாளத்துல பேசுங்க. யா. Hi, ma'am. Hi Saranya. Yes, invite me. Okay. ഞാൻ മലയാളത്തിൽ പറയേണ്ട കാരണം വെച്ച് കഴിഞ്ഞാലേ കുറച്ച് പേര് നമ്മുടെ ഒരുപാട് പേരുണ്ടല്ലോ. അപ്പൊ അവര് പറഞ്ഞു ഇതേപോലെ ഞങ്ങൾക്ക് ഇതുപോലെ കേൾക്കണം, എന്താണെന്ന് കേൾക്കണം എന്ന് പറഞ്ഞുകൊണ്ടാണ് ട്ടോ മലയാളത്തിൽ പറയണമെന്ന് പറഞ്ഞത്. நீங்க மலையாளத்துல பாருங்க, பட் ஸ்லோவா பாருங்க, அப்பதான் எனக்கு புரியும். ഓക്കെ ഓക്കെ, അപ്പൊ ഞാൻ കൺവേർട്ട് ചെയ്യാം. ഓക്കെ, അപ്പൊ பேசுங்க, என்ன இன்வைட் பண்ணுங்க. ഹലോ, யா, എടാ ശരണ്യാണ്. സുഖായിട്ടിരിക്കണോ? யா സുഖം തന്നെ. ഹായ് സുഖ. ഓക്കെ, എനിക്കൊരു 2 മിനിറ്റ് ടൈം തരും. ഞാനൊരു ഒരു കാര്യം പറയാൻ വേണ്ടി വിളിച്ചതാണ്. എന്താ? ഓക്കെ, അതുണ്ടല്ലോ, ഞാനിപ്പോ കുറച്ച് നാളായിട്ട് ഒരു
സൂപ്പർ ഒരു ഓപ്പർച്യൂണിറ്റിയിൽ വർക്ക് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പൊ അതിനെ പറ്റിയിട്ട് എന്താണ് അതിനൊരു സൂപ്പർ ആയിട്ടുള്ളൊരു അവസരമാണ്. കാരണം എന്തുകൊണ്ടാ വെച്ച് കഴിഞ്ഞാല് നമ്മളിവിടെ എന്താണ് ഇപ്പൊ എനിക്കറിയാം നിന്റെ ഡ്രീം എന്താണെന്ന് എനിക്കറിയാം, എന്റെ ഡ്രീം നിനക്ക് അറിയുമെന്ന് എനിക്കറിയില്ല. അതായത് നമ്മള് പലതരത്തില് വർക്ക് ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്ന ആൾക്കാരാണ്. പക്ഷെ ഒരുപാട് ഡ്രീംസ് കൊണ്ട് നടക്കുന്നുണ്ട്. പക്ഷെ നമ്മുടെ മക്കളൊക്കെ ആയതിനു ശേഷം നമുക്കൊന്നും ചെയ്യാൻ പറ്റുന്നില്ല അല്ലേ? ഞാൻ കാണുന്നുണ്ട്, നിന്റെ സ്റ്റാറ്റസ് ഒക്കെ കാണാറുണ്ട്. എന്റെ സ്റ്റാറ്റസ് ഒക്കെ നീ കാണാറുണ്ടോ? இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க? ஸ்டேட்டஸ் எதுக்கு சொல்றீங்க? எதுக்கு ட்ரீம்னா என்ன? வாட் இஸ் யுவர் ட்ரீம்? அதுதான் வேணும். ட்ரீம்னா எந்த ட்ரீம்? இவளுக்கு என்ன ட்ரீம் இருக்கும்? பீப்புள் வில் திங்க். டெல் யுவர் ட்ரீம். എന്റെ ഡ്രീം എന്ന് அதெல்லாம் പറയുന്നത് ஓகே. எனர்ஜி, எக்ஸைட்மெண்ட் ஓகே சரண்யா. பட் வாட் இஸ் யுவர் ட்ரீம்? இதுல எனக்கு வந்து க்ளூலெஸ்ஸா இருக்கேன் நான். என்ன சொல்றா இவ? 2 நிமிஷம்னு சொன்னா. பட் என்னமோ சொல்றா, ட்ரீம்ங்கறா, ஸ்டேட்டஸ் பாக்குறேங்கறா, என்னென்னமோ சொல்றாளே இவ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான். நீங்க பேசுறத நான் கேட்கல. ഓക്കെ. അതായത് നമ്മൾ പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ടൈമിൽ എനിക്കൊരു വലിയൊരു ഡ്രീം ഉണ്ടായിരുന്നു. അതായത് എനിക്ക് സ്വന്തമായിട്ട് ഏൺ ചെയ്തിട്ട്, അതായത് കടങ്ങളൊന്നും ഇല്ലാണ്ട് എനിക്കൊരു വലിയൊരു വീട് വെക്കണം, അവിടെ സന്തോഷമായിട്ട് ജീവിക്കണം എന്നുള്ള ആഗ്രഹം എനിക്ക് ഉണ്ടായിരുന്നതായിരുന്നു. നിനക്കറിയണതല്ലേ? ஓகே. ഓക്കെ. അപ്പോൾ അതിന് വേണ്ടിയിട്ട് നമുക്ക് എന്താണ് നമ്മുടെ ഹാപ്പിനെസ് ഷെയർ ചെയ്തുകൊണ്ട് നമുക്ക് ഇവിടെ വർക്ക് ചെയ്യാനായിട്ട് സാധിക്കുന്ന ഒരു വലിയൊരു പ്ലാറ്റ്ഫോമാണ്. നിനക്ക് ഞാൻ ഒരു നമ്മുടെ മൊത്തം കൺഫ്യൂഷനായി മാം. கன்ஃபியூஷன் ஆகி போய். ஓகே. நான் சொல்லி தரேன். ஓகே. சோ வந்து நான் தமிழ்ல சொல்றேன். நீங்க அப்படியே மலையாளத்துல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஸோ ஹாய், நான் சரண்யா. எப்படி இருக்க அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, ஐம் ஃபைன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான். ரொம்ப அர்ஜென்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னோட லைஃப்ல நடந்திருக்கு. ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் நல்லா சொந்தமாக சம்பாதிக்கணும், அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 1 லேக்காவது ஏர்ன் பண்ணணும், நல்ல ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிறது என்னோட ட்ரீம் இருக்கு. ஸோ இன்னைக்கும் எனக்கு அதே ட்ரீம் தான். அந்த ட்ரீம்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருந்தேன். எனக்கு அது கிடைச்சிருக்கு. நான் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நான் அதில் ஓகே. ஹாப்பியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன சார்ந்த முக்கியமான பீப்புளுக்கு இதை பற்றி தெரிவிக்கணும், என்ன மாதிரி அம்பிஷியஸான பீப்புளுக்கு, லட்சியம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஐ தாட் யூ ஆர் ஆல்சோ அன் அம்பிஷியஸ் பர்சன். நீயும் ஒரு லட்சியம், ஒரு ட்ரீம் இருக்கக்கூடிய ஒரு அம்பிஷன், என்ன சொல்லுவாங்க, ஆம்பிஷன்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுங்க. மலையாளத்துல அது என்னன்னு தெரியல. ஸோ அந்த வேர்டு யூஸ் பண்ணுங்க. பீப்புள் டெஃபினட்டா வந்து கனெக்ட் ஆவாங்க. ஓகே, லட்சியமா? ஓகே, எனக்கு லட்சியம் இருக்கா, நானும் லட்சியம் வச்சுக்கணும், இல்லைனாலும் வச்சுக்கணும்னு தோணும் அவங்களுக்கு. ஸோ ஒரு அம்பிஷியஸான விமன் நான் தேடிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே உடனே நம்ம இன்வைட்டுக்கு போயிடணும், அவ்வளவுதான். ஸோ எவ்ரிடே 12:15 வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒரு பிரசன்டேஷன் இருக்கு. இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பிரசன்டேஷன் இருக்கு. நீங்க உடனே அவங்கள ரிஜெக்ட் பண்ணுங்க. அந்த இடத்துல இது உனக்கு சூட்டபிளா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் உனக்கு ஆம்பிஷன் இருந்தா நீ வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, நான் உனக்கு அதுல இன்வைட் பண்ணா நீ வருவியா? அப்ப ஆம்பிஷன் இருந்துட்டா அப்படின்னா அவங்க நோ சொன்னா ஆம்பிஷன் இல்லாத பர்சன் ஆயிடும். அந்த இடத்துல ஈகோ டச் பண்ணிடுவாங்க. அப்படி கூட நம்ம பண்ணலாம். ஓகேவா? சோ நம்ம உங்க ஈகோ, உனக்கு ஆம்பிஷன் இருக்கு, நீயும் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீ ட்ரை பண்ணு, வந்து பாரு. சோ நான் இன்வைட் பண்ணா நீ வருவியா? என்கிட்ட 5 லிங்க், உடனே 5 சொல்லிடணும். என்கிட்ட 5 லிங்க் தான் இருக்கு. ஸ்கார்சிட்டி கிரியேட் பண்ணிடணும் அந்த இடத்துல. என்கிட்ட 5 லிங்க் தான் இருக்கு. ஓகே. சோ இப்போ ஏதாவது பிலிம்க்கு டிக்கெட் வச்சிருக்கீங்க, 5 டிக்கெட் தான் இருக்கு, நீ வர்றியா வரலையா உடனே சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அப்ப அவங்க சொல்லுவாங்க 5 டிக்கெட் தான் இருக்கா, ஓகே நம்ம நோ சொன்னா வேற யாருக்காவது கொடுத்துருவாங்களோ, நம்ம போயிடலாமா அப்படின்னு தோணும். புரியுதா? சோ அப்ப அந்த மாதிரி ஸ்கார்சிட்டி கிரியேட் பண்ணணும். ஃபைன், ஓகே, டன். வரேன்னா எஸ் மெசேஜ் பண்ணு, வாட்ஸ்அப் பண்ணு, நான் லிங்க் அனுப்புறேன். இல்லையா, மண்டே டு ஃப்ரைடே என்னைக்கு வரையோ எனக்கு மெசேஜ் பண்ணு, நீ வந்து நான் உனக்கு லிங்க் அனுப்புறேன், நீ வந்து பாரு. ஓகே. ஓகேவா? அவ்வளவுதான். பாய். டக்குன்னு போன் வச்சுட்டு போயிடணும். டேக் கேர், பாய், see you, catch you later, I am busy now அப்படின்ட்டு போயிடணும். ஓகே ஓகே. சரியா? ஓகே. இப்ப பேசுங்க. ഹായ്, ശരണ്യാണ്. സുഖായിട്ടിരിക്കണോ? യാ, സുഖം തന്നെ. ഓക്കെ. ഞാൻ ഒരു കാര്യം പറയാണ്ടി വിളിച്ചതാണ്. നിനക്കറിയാലോ, കാരണം വെച്ച് കഴിഞ്ഞാല് ഞാൻ പണ്ടൊക്കെ പറയുമായിരുന്നു, അതായത് എനിക്ക് സ്വന്തമായിട്ട് ഏൺ ചെയ്തിട്ട് എനിക്കൊരു വീട് വെക്കണം എന്നുള്ള കാര്യം എൻ്റെ ഏറ്റവും വലിയൊരു ആഗ്രഹമാണ്. അപ്പോൾ അതിന് വേണ്ടിയിട്ട് ഞാനിപ്പോൾ വർക്ക് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പോൾ ഞാൻ ആ ഒരു അവസരം ഇപ്പോൾ നിനക്ക് തരാൻ വേണ്ടിയിട്ട് വിളിച്ചതാണ്. ഫ്രീ ആണല്ലോ അല്ലെ? 2 മിനിറ്റ് സമയം മതി എനിക്ക്. ഞാൻ പറഞ്ഞോട്ടെ? சொல்லு. ഓക്കെ. അതായത് നമ്മളുടെ കണക്ട് ആയിപ്പോയി. சொல்லுங்க, பரவாயில்ல, சொல்லுங்க.
உங்க ட்ரீம் ஓகே சொல்லிட்டீங்க. அப்போ ஓகே 2 மினிட்ங்கிறது முன்னாடியே சொல்லணும். அத முன்னாடி சொல்லுங்க. ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணோனே 2 மினிட்ஸ். இது ரியல் லைஃப்ல மினிட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. 2 நிமிஷம் இருக்கான்னு ஓகே கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். இந்த மாரி என்ன பத்தி நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எக்ஸைட்டிங்கான விஷயம் என் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. நான் அதுக்காக தான் உன்னை இன்வைட் பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்லணும். உங்க ட்ரீம் பத்தி சொல்லி அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும். அடுத்தது ஓகே வந்து பாத்தீங்கன்னா, ஓகே அவங்க நீங்க யார தேடி நான் வந்து ஆம்பிஷியஸான விமன் தேடிட்டு இருக்கேன் என்னோட டீமுக்காக. சோ உனக்கு இந்த ஓகே பிசினஸ் உனக்கு சூட்டபிளா இருக்கலாம். இது வந்து சூட்டபிளா இல்லாம இருக்கலாம். உடனே நம்ம அவங்கள ரிஜெக்ட்டும் பண்றோம் அந்த இடத்துல. நீ வந்தாலும் ஓகே, ஓகே ஓகே வரலைனாலும் ஓகே எனக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஓகே பாத்தீங்கன்னா, நம்ம அவங்கள வந்து இந்த மாரி எவ்ரிடே வெபினார் நடக்குது. என்கிட்ட 5 லிங்க் தான் இருக்கு இன்னைக்கு. அடுத்த நாளைக்கு செஷனுக்கு 5 லிங்க் தான் இருக்கு. நீ வந்து வரேன்னா ம் சொல்லு. நான் உனக்கு லிங்க் அனுப்புறேன். நான் இன்வைட் பண்ணா நீ வருவியா? அவ்வளவுதான். இல்ல ம் நீ ம் வரேன்னா நான் லிங்க் தரேன். அவ்வளவுதான். நீ ஓகே கண்டிப்பா வரேன்னா நான் லிங்க் தரேன். இல்லைன்னா நான் தரமாட்டேன். ഓക്കെ ഓക്കെ வேஸ்ட் பண்ணாத அந்த லிங்க் அந்த மாதிரி. ഓക്കെ ഓക്കെ അപ്പോൾ നമ്മൾ ഈ നമ്മൾ ഫസ്റ്റ് ഒന്ന് അവരോട് സംസാരിച്ചതിന് ശേഷം പിന്നെ അവരോട് അവരുടെ അംബീഷൻ അതായത് നമ്മൾ അവരോട് ചോദിക്കുകയാണ് അതായത് ഞാൻ എന്നെ പോലെ അതായത് നിനക്കും ഇതേപോലെ ഒരു വലിയ സ്വപ്നം ഉണ്ടെന്ന് എനിക്കറിയാം അപ്പോൾ அது നിനക്ക് ഞാൻ ഒരു അവസരം அறியாம அந்த ആ, மாதிரி சொல்றதை விட நம்ம இது கூட சொல்லலாம். ഉം, என்ன மாதிரி ஆம்பிஷியஸான விமன் நான் தேடிட்டு இருக்கேன் என்னோட டீமுக்கு. ഓക്കെ ஓகே ஐ അപ്പോൾ தாட் എനിക്കൊരു நான் 5 മിനിറ്റ് நீ ஒரு ஆம்பிஷியஸான பர்சன் நினைச்சுதான் நான் கால் பண்ணேன். புரியுதா? ഓക്കെ அப்படியும் ഓക്കെ ഓക്കെ சொல்லலாம். பட் வேர்ட்ஸ் வந்து நம்ம ഓക്കെ நேர்ல நிஜத்துல பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசணும். நம்ம இங்க பிராக்டிஸ்க்கு என்ன வேணா பேசலாம். ஓகேவா? பட் நேர்ல பேசும்போது ഓക്കെ நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி உங்க டீம் டெய்லி ஒரு 3 டைம் 4 டைம் பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களும் உங்க டீம் மெம்பர் யாராவது சேர்ந்து கூட பிராக்டிஸ் பண்ணலாம். அவங்க ஒரு 3 டைம் ഓക്കെ இன்வைட் பண்ணட்டும். நீங்க ஒரு 3 டைம் இன்வைட் பண்ணுங்க. சோ இந்த ஃபார்முலாவை கரெக்டா வந்து கோர்வையா கொண்டு போயிடுங்க. ഓക്കെ ഓക്കെ ഈ 2 മിനിറ്റ്സിൽ കൺക്ലൂഡ് ചെയ്യാൻ പറയുമ്പോഴാണ് ബുദ്ധിമുട്ട് ஆமா புத்திமுட்டு தான். பட் ஆனா நமக்கு ஸ்ட்ரக்சர் தெரியுது. என்ன பேச போறோங்கிற ஸ்ட்ரக்சர் தெரியுது அப்படின்னா நம்ம பேசிடலாம். നമ്മൾ ആദ്യം ഇൻവൈറ്റ് ചെയ്ത് അതായത് നമ്മൾ ആദ്യം പരിചയപ്പെടുത്തല്ല നമ്മൾ അവരെ ആദ്യം ഒന്ന് വിളിച്ചതിന് ശേഷം 2 മിനിറ്റ് പറയുക അതിനുശേഷം നമ്മൾ അവരെ എന്താണ് നമ്മൾ പറയാൻ ഉദ്ദേശിച്ചതെന്ന് പറയാൻ ഇൻവൈറ്റ് ചെയ്യുക അല്ലേ? என்னது புரியல எனக்கு. അതായത് നമ്മൾ ആദ്യം തന്നെ അവരെ വിളിച്ച് സംസാരിക്കുക. ഹായ് ഇങ്ങനെയാണ്, അതേപോലെ തന്നെ ഞാൻ ഇങ്ങനെ എന്റെ അംബീഷൻ ഇങ്ങനെയാണ്, അപ്പൊ ഞാൻ തേടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. അതായത് എന്നെ പോലെ എംപവർ ചെയ്യാൻ പറ്റിയിട്ട് ഉള്ള ഒരു ആൾക്കാര് എംപവർ ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ടുള്ള ആൾക്കാരെ തേടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പൊ എന്റെ ഫേസിൽ പെട്ടെന്ന് തന്നെ കണ്ടൊരു മുഖം നിന്റെയാണ്. അപ്പൊ എനിക്ക് 5 ലിങ്ക് ആണ് ആകെ ഉള്ളത്. അപ്പൊ ഞാൻ ആദ്യം തന്നെ നിന്നെയാണ് ഓർത്തത്. അപ്പൊ ഞാനത് നിനക്ക് ഷെയർ ചെയ്യാം. നീ ഫ്രീ ആണോ? ഇന്ന ടൈമിലാണ് നമുക്ക് ഒരു സെഷൻ ஃப்ரீயாலாம் വരുന്നത്. கேட்க கூடாது. யாருமே ஃப்ரீயான்லாம் கேட்கவே கூடாது. ஓகேவா? ஓகே உனக்கு தேவைன்னா நீ வா. ஓகே உனக்கு அச்சீவ் ஓகே பண்ணணும்னா நீ வா. அது மாதிரிதான் இருக்கணும். அதான் அந்த மாதிரி டைரக்டா சொல்லக்கூடாது. நம்ம ஆட்டிடியூட் அப்படிதான் இருக்கணும். அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ ஓகே ஃப்ரீயா நீ வரியான்னு பெக் பண்ணக்கூடாது. we are not begging them. புரியுதா கண்ணா? சோ யூ ஹேவ் டு இன் தட் வே. உனக்கு வேணும்னா நீ இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபௌட் இட், அது உனக்கு சூட் ஆகலாம் ஆகாமலும் போலாம். ஐ டோன்ட் கேர் அபௌட் இட். அந்த மாதிரி தான் இருக்கணும். நீ ஓகே உனக்கு சூட் ஆகலாம் சூட் ஆகாமலும் போலாம். பட் என்னன்னு வந்து பாரு. கம் அண்ட் நோ மோர் அபௌட் இட். ഓക്കെ എന്നിട്ട് ലിങ്ക് സൂം മീറ്റിംഗ് കണ്ടതിന് ശേഷം വിളിക്കാം എന്ന് പറയാം അല്ലേ? விழிக்காமலாம் கிடையாது. பேசுறதுக்குலாம் உங்களுக்கு டைமே கிடையாது. நீ மடி ஓகே விழிச்செல்லாம் நடுவுல எல்லாம் எதுவும் பேசக்கூடாது. நீங்க அங்க பிஸியா இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கணும். பேசுறதுக்கு கூட டைம் இல்லாம ஓகே இருக்கிற மாதிரி தான் காட்டணும். நீங்க வெட்டியாவே இருந்தாலும். ஓகே. சோ ஓகே பேசுறது எப்ப ஓகே ஓகே பேசணும் அவங்க கிட்ட? அவங்க வந்து 40 மினிட்ஸ் வெபினார் உட்கார்ந்து ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் பேசலாம். அங்க எஸ் ஆர் நோ. எஸ் சொன்னா கெட்டிங் ஸ்டார்டட் போவோம். நோ சொன்னா ரெஃபரல் கேட்போம். இல்ல ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அவ்வளவுதான். ஓகே ஓகே கிளியர். புரியுதா? ஓகே ஓகே தேங்க்யூ மேம். லக்ஷ்மி நீங்க பேசுங்க. தேங்க்யூ சரண்யா. ஃபென்டாஸ்டிக். சோ இது ஓகே மூலமா தேங்க்யூ நிறைய மேம். லேர்னிங்ஸ் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு இல்லையா? சரண்யா பேசுனது மூலியமா, கவிதா பேசுனது மூலியமா. எஸ் ஸ்ரீ Yes, ma'am. இன்வைட் பண்ணுங்க. Yes, ma'am. Good morning, ma'am. யா குட் மார்னிங். Ma'am, நான் உங்களை அக்கான்னு கூப்பிட்டு பேசுறேன் மேம். கூப்பிடுங்க. எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்கு. ஓகே. ஓகே. ஹலோ லீலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க ஸ்ரீ. நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன்க்கா. எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். டைம் இருக்குமா? ஷோர் 2 மினிட்ஸ் தானே சொல்லு.
கண்டிப்பாக்கா. அக்கா ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பொண்ணு. அண்ட் என்னோட லைஃப்ல வந்து எனக்கு ஷியாமா சப்போர்ட் பண்ணணும் அண்ட் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிறது தான் என்னோட ட்ரீம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு ஒரு மனசுல தோணுச்சு. ஓகே. சோ அந்த வகையில வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டில நான் ஜாயின் பண்ணி இப்ப என்னோட ட்ரீம்ல ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து திடீர்னு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு. சரி நீங்களும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கும் நிறைய ஆம்பிஷன் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சோ அந்த வகையில உங்களை இன்வைட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் ஒரு மீட்டிங்க்கு உங்களை இன்வைட் பண்ணேன் அப்படின்னா நீங்க வருவீங்களா? ஓகே. நான் இப்போ இங்க ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் சொல்லட்டுமா? எப்படின்னா, சொல்லுங்க மேம். நம்ம அவங்க கஷ்டப்பட்டத நம்ம வாயால சொல்லக்கூடாது. ஓகே ஓகே மேம். அது அவங்கள ஹர்ட் பண்ணும். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. அந்த இடத்துல நம்ம அவங்க கஷ்டப்பட்டோம்னு சொல்ல வேண்டாமா? இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, நான் வந்து என்னோட வீடு ஒரு மணி டெர்ம்ஸ்ல பேசினா ரொம்ப பிடிக்கும் பீப்பிள்க்கு வந்துட்டு. ஸோ ஒரு 1 crore ஒரு வீடு கட்டணும், இல்ல ஒரு 2 crore ஒரு வீடு கட்டணும்னு தான் நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. ஸோ நான் வந்து ஓகே என்னோட மேம். டீமுக்கு ஆம்பிஷியஸான விமனை நான் தேடிட்டு இருக்கேன். ஓகே என்ன மேம். மாதிரி ஓகே மேம். ஆம்பிஷியஸான விமன் நான் தேடிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்போ உங்க வரைக்கும் நீங்க ஞாபகம் தான் ரொம்ப வந்துச்சு. நீங்க பெரிய நீங்க வந்து ரொம்ப ஆம்பிஷியஸான பர்சன் எனக்கு எப்பவே தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகே மேம். பட் உங்களால நான் இன்வைட் பண்ணா நீங்க வந்து அந்த பிரசன்டேஷன் பார்க்க முடியுமா? ஓகே மேம். சோ வேல்யூ வந்து நம்பர்ஸ்ல சொல்லும்போது ரொம்ப ஆமா. இன்ஸ்பயர் பீப்பிள்க்கு ஆவாங்க. மணி டெர்ம்ஸ் சொல்லும்போது ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். நான் வந்து இத கிரியேட் பண்றதுக்காக தான் இங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி சொன்னா பீப்பிள்க்கு உங்க மேல ரெஸ்பெக்டும் இன்கிரீஸ் ஆகும். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். சோ சொல்லுங்க, இன்வைட் பண்ணுங்க. ஓகே மேம். ஹலோ லீலாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஸ்ரீ. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன்க்கா. எனக்கு உங்ககிட்ட ஒரு 2 மினிட்ஸ் பேசணும். டைம் இருக்குமா? 2 மினிட்ஸ் தானே சொல்லு. எஸ் எஸ் அக்கா. ஆக்சுவலி எனக்கு வந்து என்னோட ட்ரீம் ஒன்னு இருக்கு. எனக்கு ஒரு 1 lakh ஏர்ன் பண்ணணும் மந்த்லி. அண்ட் எனக்கு வந்து ஒரு நல்ல பெரிய 2 BHK வில்லா வந்து கட்டணும் அப்படிங்கறது என்னோட ட்ரீம். சோ அந்த வகையில எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நான் இன்னைக்கு வந்து அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்றத நோக்கி போய்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு நிறைய வந்து ஆம்பிஷியஸ் விமனை வந்து எம்பவர் பண்ணணும் அப்படின்னு தோணும்போது எனக்கு டக்குன்னு உங்களோட ஃபேஸ் தான் என் மைண்டுக்கு வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப ஆம்பிஷியஸான விமன் அக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு. சொல்றீங்க. அவங்கள நீங்க எம்பவர் பண்றீங்கன்னு சொல்லக்கூடாது. அதுவும் அந்த இடத்துல ஈகோ ஹர்ட் ஆகும். ஓகே மேம். ஓகே. ஓகேவா? அவங்க உங்களோட நிறைய பேருக்கு பெரிய ஆளு. யூ ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் டாக்கிங் கொடுக்கணும். டு a person who you are inspired. ஓகே. உங்களோட வயசுல பெருசு. ம். அந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் பணிவா தான் அடக்கி தான் வாசிக்கணும் நம்ம. இது ஓகே வந்து மேபி ஓகே மேம். உங்களுக்கு கீழ சின்ன பசங்க கிட்ட பேசும்போது நீங்க இத பேசலாம். நான் எம்பவர் பண்ணணும். நான் ஓகே. வந்து ஆம்பிஷியஸா என்னோட ட்ரீம் நோக்கி போயிட்டு இருக்கேன்க்கா. நிறைய பேரை நிறைய விமன் என்னோட டீம்ல லீட் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஆம்பிஷியஸான விமன் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்க ஞாபகம் தான் எனக்கு வந்தது. சோ ஐ தாட் ஓகே why not ஓகே. I invite you for a presentation. அக்கா சோ அது அவங்க ஈகோவையும் டச் பண்ணாம ஐயோ அவங்க ஈகோ ஈகோவையும் டச் நம்ம டச் பண்ணவே பண்ணாம. கூடாது. எல்லா இடத்துலயும் ஈகோ ஓகே டச் பண்ணாம தான் பேசணும். ஈகோ டச் பண்ணிட்டீங்கன்னா they will say no. ஓகே ஓகே மேம். ஓகே. இவ அவங்களுக்கு யார் எனக்கு அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கறதுங்கிற மாதிரி. பேசுறது காதுலே விழுகாது. கண்டிப்பா கண்டிப்பா மேம். ஓகே ஓகே ஓகே. சோ ஓகே மேம். ஓகே மேம். அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பேசிடணும். ஓகே ஓகே. ஓகே மேம். ஓகே மேம். லாஸ்ட் ட்ரை மேம். ட்ரை. நீங்க 10,000 தடவை கூட ட்ரை பண்ணுங்க, தப்பே கிடையாது. பட் பிராக்டிஸ் இட். எஸ் மேம். ஓகே மேம். நான் டைரக்டா விஷயத்துக்கே வந்துறேன் மேம். அக்கா ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசலாமாக்கா? ஷூர் ஸ்ரீ. ஓகேக்கா. ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு 1 lakh மந்த்லி இன்கம் எடுக்கணும் அண்ட் எனக்கு ஒரு 2 BHK வில்லா கட்டணும் அப்படிங்கிறது என்னோட ட்ரீம். அண்ட் அந்த வகையில எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நான் இன்னைக்கு வந்து அதை அச்சீவ் பண்ற ட்ராக்ல போயிட்டு இருக்கேன். சோ அதுல வந்து நிறைய ஆம்பிஷியஸான விமனை வந்து எம்பவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பீப்புள் என் டீம்ல வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஆம்பிஷியஸ் விமன் அப்படின்னு நான் யோசிக்கும் போதே எனக்கு உங்க மூஞ்சிதான் உங்க முகம் தான் எனக்கு திரும்ப திரும்ப வந்துச்சுங்களா. அதுதான் உங்களை வந்து என்னுடைய ஒரு சின்ன பிரசன்டேஷன் மீட்டிங்க்கு உங்களை இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்தது. சோ நான் உங்களை இன்வைட் பண்ணா நீங்க இன்னைக்கு மத்தியானம் 12:15 என்னோட வெபினாருக்கு வர முடியுமா? வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்களா? நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஓகே திஸ் இஸ் 70% குட். சோ இன்னும் பிராக்டிஸ் பண்ணுங்க இது. ஓகேவா? சோ எப்பவுமே பேசும்போது கேர்ஃபுல்லா பேசுங்க, கான்ஷியஸா பேசுங்க. அது 2 BHK வில்லாங்கிறது இன்ஸ்பயர் ஆகாது யாருக்குமே. வேல்யூ சொல்லுங்க. 1 crore வர்த்துள்ள வில்லா கட்டணும்னு சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே மேம். ஓகே அந்த ட்ரீம் சொல்லும்போது அவங்களுக்கு வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு. ஆனா அதுவே நம்ம ட்ரீம் உண்மையாவும் இருக்கணும் அதுவும். அப்ப நம்ம பெரிய விஷயத்தை நம்ம பயப்படுற ஒரு விஷயத்தை ட்ரீமா ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே ஓகே மேம்.
புரியுதுங்களா? சோ வந்து அந்த Sure, ma'am, sure. 2 BHKங்கிறது நீங்க யூ கேன் டெல் 1 crore villa Okay, ma'am. Okay, ma'am. In or terms also of value. Okay. or 1.5 crores villa. Okay, okay, okay. ஓகே. சோ Okay, ma'am. ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற வேர்டுக்கு பதிலா கரியர்னு யூஸ் பண்ணிக்கலாம். Ah, ஒர்க்கிங் ஆன் மை கரியர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ okay, ma'am. ஹைபிரிட் Okay, சிஸ்டம், ma'am. ஆன்லைன் ஆஃப்லைன் அந்த மாதிரி எல்லாம் கூட வேர்ட்ஸ் கொஞ்சம் ஃபேன்சியான வேர்ட்ஸையும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. இந்த ஒர்க் ஃப்ரம் Okay, ஹோம், okay, ma'am. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கப்புறம் Mm. வந்து பாத்தீங்கன்னா இந்த டியர்ஸ்ங்கிற வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த டியர்ஸ்ங்கிற வேர்டு கிராமர்லயே இல்ல. அது வந்து இங்கிலீஷ் Mm. தெரியாதவங்க பேசுற வேர்டு அது. Mm. தட்ஸ் Mm. நாட் Okay, ma'am. ப்ரொஃபஷனல். ஹாய் டியர்னு சொல்லுங்க, ஹாய் எவ்ரிவன் சொல்லுங்க, அந்த மாதிரி சொல்லுங்க. இந்த டியர்ஸ், Okay, ஹாய் டியர்ஸ்ங்கிற வேர்டு தயவு செய்து ஐ ஹேட் தட் வேர்ட். okay, ma'am. ஓகே, அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ப்ரொஃபஷனல். ஒரு ஹை ப்ரொஃபைல் பீப்புள், ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச பீப்புள் அது கேட்டா நம்மளோட இங்கிலீஷ் வந்து சிரிப்பாங்க பார்த்துட்டு. ஸோ Okay, ஆல்வேஸ் okay, okay, யூஸ் ma'am. ஃபேன்சி வேர்ட்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் கரியர்னு யூஸ் பண்ணுங்க. ஸோ ஐம் ரீபில்டிங் மை கரியர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கரியர் பிரேக் இருந்தது, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கற்றுக்கோங்க. அந்த மாதிரி பேசும்போது நல்லா இருக்கும். பீப்புளுக்கு வந்து இப்போ ஒரு ஃபேன்சியாக அப்படியே தோணும். ஓகே, திஸ் இஸ் சூப்பர் நைஸ் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையாகவே சூப்பர் Okay, நைஸ் okay, தான், ma'am. பட் நம்ம பேசுகிற வார்த்தையில நம்ம அதை ஸ்பாயில் பண்ணிடுறோம். Okay, okay, ma'am. Almost ஒரு 5-6 பேர்கிட்ட பேசினாலே ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே அது கரெக்ட் ஆயிடும். வந்துரும். ஆமா. ஆல்வேஸ் Okay, உங்களுக்கு ஈக்குவலா இருக்கவங்க கிட்ட நீங்க உங்கள மாரியே பேசலாம். உங்களுக்கு மேல okay. இருக்கிறவங்க கிட்ட யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் சில சமயம் வந்து இப்போ அக்காவை இன்வைட் பண்ணும்போது அப்படின்னா, அக்கா நீங்க வந்து ரொம்ப டேலண்டடான ஒரு நல்ல ஒரு பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பர்சன், கரியர்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க பர்சன்னா அவங்கள நம்ம ஒரு வேலிடேஷனுக்கு கூப்பிடலாம். ஸோ நீங்க வந்து என்னோட வெபினார் அட்டெண்ட் பண்ணி எனக்கு ஒரு வேலிடேஷன் குடுப்பீங்களா? எப்படி இருக்கு? இத எப்படி பண்ணணுங்கிற ஐடியாஸ் எனக்கு குடுப்பீங்களா? Okay, okay, okay. இப்ப நம்மளோட சீனியர்ஸ் பெரியவங்க எல்லாம் அப்படி இன்வைட் பண்ணலாம். Okay, ma'am. Okay. அப்ப அவங்க வந்துட்டு அவங்க நோ சொன்னாலுமே அவங்க கிட்ட சொல்லலாம். ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற யாருக்காவது சூட்டபிளா இருக்கணும்னா அவங்களுக்கு நீங்க இதை ரெஃபர் பண்ணுவீங்களா? Okay, okay, ma'am. அவங்க கண்டிப்பா "ஓய் நல்லா இருக்கே, ஸ்ரீயோட போய் சேர்ந்து பண்ணுன்னு" அவங்க 4 பேர் அனுப்பி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Okay, okay, ma'am. Okay, ma'am. நம்ம இன்ஸ்பைரிங்காவும் இருக்கும்போது மத்தவங்கள பத்தி யாரோ நினைக்கும்போது கூட நம்ம ஞாபகம் வரும். ஆல்ரெடி ஸ்ரீ சொன்னாங்களே ஏன்னா ஸ்ரீ அப்படிங்கிற இஸ் நாட் புஷி. ஓகே, ஸ்ரீ இஸ் நாட் Okay. புஷி. ஷீ இஸ் Mm. ஸ்ரீ வந்து டெஸ்பரேட்டா இல்ல அப்படிங்கறதே அவங்களுக்கு Mm. புரியும் போது Mm. அவங்க ஃப்ரீயா மத்தவங்கள அனுப்புவாங்க உங்ககிட்ட. Okay, okay, okay. ஸ்ரீ ஓகேவா? ஏதோ ஒரு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி பேரை சொன்னாலே வந்து நம்ம கெட்டு தான் போக போல it கூடாது is useful for the இல்லையா? அவங்க others. ஒரு விஷயத்த ரெஃபர் பண்ணும்போது அவங்க பேர் கெட்டு போக கூடாதுன்னு நினைப்பாங்க. சோ நம்ம கொஞ்சம் கண்டிப்பா. அத்தாரிட்டேட்டிவான பீப்புள் கிட்ட பேசும்போது நம்ம அவங்க Mm, கிட்ட mm. டவுட் கேட்கிற மாதிரியும், அவங்க வந்து பார்த்து நமக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தா ஐடியா கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரியும் நம்ம இன்வைட் பண்ணலாம். நம்ம அம்மா, அப்பா, Mm, நம்ம mm. அங்கிள், தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, பெரியவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, நம்ம கண்டிப்பா. டீச்சர்ஸ், இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் இன்வைட் பண்ணலாம் இந்த ஃபார்முலா வச்சு. Okay, okay, ma'am. Okay, ஒரு ma'am. Okay. அத்தாரிட்டேட்டிவ் பீப்புள் நீங்க வந்து எனக்கு பார்த்து ஒரு ஐடியாஸ் கொடுக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி பண்ணணுங்கிற சப்போர்ட் கொடுங்க. ஸோ ஐ வாண்ட் யூ டு கிவ் மீ சம் சஜஷன்ஸ். இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது, இது எப்படி நான் ப்ரொசீட் பண்ணலாங்கிறது எனக்கு ஐ வாண்ட் யூ என்ன நீங்க நீங்க கைட் பண்ணா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி அவங்களை இன்வைட் பண்ணலாம். Okay, okay, ma'am. Okay, ma'am. ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி தான் நம்ம கொஞ்சம் மாடுலேஷன் ஆமா, மாத்தி அவங்க இத மாத்தி தான் ஆமா, கண்டிப்பா. Okay, okay, ma'am. Okay, ma'am. ஸோ வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் தான். நம்ம ஏஜ் குரூப், நமக்கு கீழ இருக்கிறவங்க, நமக்கு மேல இருக்கிறவங்க. மேல இருக்கிறோம். ஏஜ் குரூப்புங்கிறது மட்டும் இல்லாம அத்தாரிட்டேட்டிவ்னஸும் இருக்குது. அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லான பீப்புள், நமக்கு மேல இருக்கிறவங்க, நமக்கு மேல நல்லா இருக்கிறவங்க, நமக்கு ஈக்குவலா இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்மளோட சின்ன பசங்க, நம்மகிட்ட ஹெல்ப் நீட் பண்ணி பாக்குறவங்க, அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல. கண்டிப்பா. ஓகே. Okay. Okay, Fine. ma'am. Go and Okay. Thank you, practice. ma'am. Everyone, please do a practice session. Leadersமே வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் டீம்ஸ் எல்லாமே நீங்க ஒரு practice session வச்சு கரெக்டா practice பண்ணுங்க. So maybe every day ஒரு 2-3 பேரை என்ன இன்வைட் பண்ண சொல்லி practice பண்ணலாம். Okay, so I can correct it then and there. So நீங்க எல்லாம் போய் practice பண்ணிட்டு வந்து நாளைக்கு என்கிட்ட பேசுங்க. இல்ல எல்லாருமே வந்து ஒரு மேபி ஒரு practice audio கூட சென்ட் பண்ணுங்க. So let us see how it goes. Okay, so இன்னைக்கு Sure, இதுலயே ma'am. time Sure. சரியா போச்சு. Okay, let's close the session. 9:43 ஆச்சு. So இந்த ஒரு இன்வைட் நாளைக்கு பாக்கி எல்லாம் பார்க்கலாம். Okay, the remaining invites we will see tomorrow. So என்ன உங்களோட டேக்அவே என்ன இன்னைக்கு இந்த செஷன்ல இருந்து? வாட்ஸ் யுவர் டேக்அவே? இப்போ எல்லாரையும் நோன் பீப்புள் எதுக்கு சொன்னேன்னா நேம் பேங்க் எழுதி ஹோம் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் நான் இது சொல்லியிருக்கேன் நான்.
ஓகே, இதுவே நீங்க ஹோம் மீட்டிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஆன்லைன் வெபினாருக்கு இப்ப சொன்னேன். ஸோ இதுவே நீங்க ஹோம் மீட்டிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் அரேஞ்ச் பண்றீங்கன்னா இந்த மாதிரி இன்வைட் பண்ணலாம். இல்ல ஒரு ஸ்கின் கேர் செஷனோ இல்ல வந்து ஒரு ஃபேஷியல் செஷனோ அந்த மாதிரிலாம் ஆஃப்லைன்ல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிக்கு ஹெல்த்துக்கு தான் வருவாங்க. ஆன்லைன்ல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் வருவாங்க. ஓகே, ஸோ பிளான் வெல். ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பேசுறீங்கன்னா ஆன்லைன்ல இன்வைட் பண்ணுங்க. ஆஃப்லைன்ல இன்வைட் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் கேர் வெல்னஸ் சொல்லி இன்வைட் பண்ணலாம். மேபி அது என்னங்கிறது வேணா நாளைக்கு நான் டீடைல்டா அந்த அது எப்படி இன்வைட் பண்ணணும், ஆஃப்லைன்ல ஸ்கின் கேர் மீட்டிங்ஸ்க்கு, வெல்னஸ் மீட்டிங்ஸ்க்கு, ஒரு பியூட்டி செஷன்ஸ்க்கெல்லாம் எப்படி இன்வைட் பண்ணணும் அப்படிங்கறத நாளைக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்க்கு 12:15 ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் இருக்கு, மலையாளம் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்ஸ் இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் டேஸ் 3 o'clock இருக்கு. ஸோ அந்த மீட்டிங்க்கு உங்க ஆளுங்க டெய்லி வந்து உட்காரணும். அதுதான் உங்களோட வேலை. பிசினஸ் இந்த ஒரு ஸ்கிரிப்டை வச்சுட்டு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்க்கு டெய்லி அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது உங்களால இன்வைட் பண்ண முடியாதா? இங்க இருக்கிற 150 பீப்புளும் ஒருத்தரை இன்வைட் பண்ணாலே 150 பீப்புள் வருவாங்க கெஸ்ட். யா, ஸோ வில் யூ டூ இட்? யா, ஆஃப்லைன்ல பேசாதீங்க. ஆஃப்லைன்ல பேசுங்க, இதே பேசுங்க. ஆனா 1 minute அவங்க முன்னாடி நீங்க காணாம போயிடணும். இல்ல கிளம்புற சமயத்துல அதை சொல்லிட்டு கிளம்பணும். நீங்க போய் பார்த்த உடனே இது பேசக்கூடாது. இப்போ ஒரு இடத்துல ஒருத்தரை மீட் பண்றீங்கன்னா கிளம்பும் போது ஒரு 1 minute பேசிட்டு டக்குன்னு ஓடிடணும். ஓகே, ஸோ டோன்ட் ஸ்டாண்ட் தேர் ஃபார் மோர் கொஸ்டின்ஸ். புரியுதா? நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிருங்க. டைம் இல்ல, அர்ஜென்ட்டா இல்ல, ஐ எம் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுங்க. மற்ற விஷயத்த உனக்கு லிங்க் வேணும்னா நீ வந்து இதுல வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு நீங்க கிளம்பிடலாம். ஆனா நேர்ல பேசும்போது நிஜமாவே இந்த கண்ணு பார்த்து இன்ஸ்பைரிங்கா பேசும்போது செம பவர்ஃபுல்லா இருக்கும். எமோஷனல், உங்க ட்ரீம் சொல்லும் போது எமோஷனலா சொல்லணும், ஒப்பிக்க கூடாது. புரியுதா? சோ இது வந்து என்னென்ன இருக்கணுங்கிற ஃபார்முலா சொல்லியிருக்கேன். நீங்க அதை அப்ளை பண்ணும்போது ரியலா பேசுங்க, டிராமா டயலாக் மாதிரி பேசக்கூடாது. ஓகே, ஓகே கைஸ், ஆல் தி பெஸ்ட், பை.